So guys, yes, we are on live and so far வந்து லாஸ்ட் செக்ஷன் இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண தேர்ட் வீடியோ. ஸோ பார்ட் 2 ஆக்சுவலி. அண்ட் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்தால் தான் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இன் திஸ் வீடியோ வி கோயிங் டு லேர்ன் அபவுட் ஹவு டு கெட் இன்புட் அண்ட் டிஸ்பிளே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, அலாங் தி வே வி ஆர் கோயிங் டு சி லாட் மோர் திங்ஸ். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ அனதர் 5 minutes ஆஃப் யுவர் டைம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபார் அந்த டவுட்ஸ் இருந்து தான் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ வில் ஹாவ் மை காஃபி அண்ட் ஐ வில் கம் ஷார்ட்லி. ஓகே, ரைட். ஸோ மீன்வைல் யூடியூப் டீம், ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சின்னா கூட நீங்கள் வந்து கேளுங்க. நான் வந்து அப்படியே நான் சேட்டும் நான் பார்த்து தான் இருக்கேன். காஃபி குடிச்சு முடிச்சிட்டோன்னா உங்களை வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அங்கே யூடியூப்பில் சவுண்ட் கொஞ்சம் லோவாக இருக்கு. சவுண்ட் கம்மியாக இருக்குன்றீங்களா? ஆமாம், என் வாய்ஸா இல்லை உங்கள் வாய்ஸ் தான். பட் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது செட்டிங்ஸு. ஓகே ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சில பேருக்கு நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஓகே காஃபி இல்லை தண்ணி இல்லை ஏதாச்சும் குடிச்சிட்டு வாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் நான் என்ன பேசினாலும் அது கேட்க போகுது நீங்கள் தான். ஐ நீட் யுவர் காய்ஸ் கான்சன்ட்ரேஷன். ஓகே, நான் வந்து மைண்டில் இருக்க நான் பேசிடுறேன் ஈஸியாக. பட் நீங்கள் வந்து அதை லிசன் பண்ணணுன்றதும் கூட ஒரு பெரிய ஒரு இது தான். ஸோ டாப் அப் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே. அண்ட் அப்பப்போ வந்து நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ சப்போஸ் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா திருப்பியும் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு நான் ஐ வில் அகெயின் ஹாவ் another செக்ஷன். ஓகே, ரைட். ஓகே, ஸோ மீன்வைல் டீம், நான் காஃபி குடிக்க கேப்பில் வந்து யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் வாட் வி ஹேவ் டன் ஸோ ஃபார் அப்படின்னு சொல்லி யாராச்சும் பர்சன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யா, ஓவர் நீங்களே வந்து பண்ணலாம். ஓகே அன்பு, நம்ம வந்து டாம் யூஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ்லாம் கெட் பண்ணியிருக்கோம். கெட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஃபார்ம் வேலிடேஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி. அவ்வளோதான் அன்பு. கிளிக் அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட் காமிக்கிற மாதிரி நீ பண்ணணும். ஓகே ஓகே, கூல். ஸோ ரைட். ஸோ வேறு யாராவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேளுங்க என்கிட்ட. ஓகே, ஸோ சேவ் இட் ஃபார் டுடே. அண்ட் இன்றைக்கி வந்து நான் சோஃபா எடுத்த கான்செப்டை வந்து நீங்கள் அப்போ கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இன் திஸ் செக்ஷன் அப்பார்ட் ஃப்ரம் முத்துக்குமாரி எவ்ரி ஒன் இஸ் ப்ரெசன்ட், ரைட்? யாரெல்லாம் வந்து ஆப்சண்ட்? கிஷோர் குமார் வரல. கிஷோர் குமார், ரியாஸ், ஓகே, விக்னேஷ். ஓகே ஃபைன். நீங்கள் வந்து அந்த லிஸ்ட் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க குரூப்பில் ஆஃப்டர் வைஸ். அண்ட் டீம்,
நான் ஆல்ரெடி வந்து ஒரு போஸ்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, CyberDude இன்டர்ன்ஷிப் ப்ரொஃபைல் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதை நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐ வில் ஹேவ் அ செக்ஷன். இந்த செக்ஷன் முடிஞ்சது அப்படின்னா ஐ வில் ட்ரை டு கண்டினியூ அ செக்ஷன் ஆஃப்டர் வைஸ். ஓகே, ஸோ அதுவும் முக்கியமான ஒரு திங். ஓகே, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து நான் ஒன்று பண்ணுறேன். யார் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அது எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் திங். ரைட். ஸோ சில கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அன்பு டெல்வின் சிஎஸ்எஸ் சிடிஎன் ஒர்க் ஆக மாட்டேங்குது எதனால? ஸோ அருண்குமார், எதனால வந்து சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? லைக் உங்களுக்கு ரெண்டராவது கன்சோல் ஏதாச்சும் ஏதாவது காமிக்குதா, இல்லை வந்து என்ன எக்ஸாக்டாக சொல்லுங்கள். சிடிஎன் வந்து எந்த யூஆர் லிங்க் போடுறீங்களோ அந்த யூஆர் லிங்க் ஷேர் பண்ணுங்களேன், பார்த்து தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரோல் ஜோஸ் here, how to handle the null empty spaces in the condition. ஓகே, சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? சூப்பர் குட் கொஸ்டின். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நைஸ் திங். எம்டி ஸ்பேசஸ் இன் கண்டிஷன் லைக் ஓ ரைட், சூப்பர் குட்ங்க, நைஸாக நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கீங்க. ஓகே சூப்பர், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவ் டிலே வந்து ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் பி லைக் அல்ட்ரா லைவ் தான் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் யூ வில் ஹாவ் 30 செகண்ட் ஐ கெஸ். எல்லாம் நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்களேன். இப்போ உங்கள் கேல்குலேட்டர் உங்களோட டைமிங் பார்த்துட்டு நான் இப்போ வந்து சொல்கிறேன்னா லைக் 1 இப்போ வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த 1 கேட்குது சொல்லிவிட்டு. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டைம். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஜோஸா ஓகே அப்படி சொல்கிற மாதிரி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா how to handle the null empty spaces in this condition. Okay, so let me have this thing. ஓகே, ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have this condition called கொஞ்சம் எப்படி வச்சுட்டு ஓகே now fine handle in null. ஸோ வாட் சப்போஸ் எனக்கு வந்து இந்த இன்புட் டெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்கரெக்டாக போட்டிருக்கணும், ஒரு வேல்யூவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா நான் இது சோஃபார் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹவ் டன் திஸ் திங். ஸோ வேல்யூ போடாமல் போட்டேன், ப்ரொசீட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் எ நேம், டோன்ட் ஃபூல் அரவுண்ட் சொல்லிட்டு வேறு ஷோ ஆகுது. ஓகே, பட் வாட் சப்போஸ் நான் வந்து வேல்யூ போடாமல் ஸ்பேஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பேஸ் ப்ரொசீட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹலோன்னு சொல்லி வருது. ஓகே, இட்ஸ் லைக் அ பக் ரைட். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can use something. ஸோ ஸோ எல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ கால் ஆன் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அது புரியுதா இல்லையா சொல்லி எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா you guys can use trim. ஸோ வாட் இஸ் trim? எவ்ரி ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா we have some method called trim. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாக் பண்ணுறேனே, ஸோ லாக் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். லாக் இங்கே வந்து I'm going to get the input text value. கரெக்டாக? So just I'm going to copy this and paste it here. So save and இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் தரேன் அண்ட் ப்ரொசீட் தரேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வருது. ஓகேவா? பட் இது கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to do something called dot and ஸ்ட்ரிங்னால ஸ்ட்ரிங் விஎஸ் கோடுக்கு தெரியல. பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டிப்பிக்கலி we are just having a single quotes. நம்ம யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஸ்பேஸ் தரும். ஓகே, அண்ட் டாட் ப்ரெஸ் பண்ணும்போது இட்ஸ் லைக் ஸ்ட்ரிங்னால ஆட்டோமேட்டிக்காக இட் ஹேஸ் சம் மெத்தட்ஸ். ஓகே, இங்கே மெத்தட்ஸ் காமிக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா we have something called trim. ஸோ ட்ரிம்னு ஒன்று இருக்குது, ட்ரிம் ஸ்டார்ட், ட்ரிம் எண்டுன்னு இருக்குது. ஸோ ட்ரிம்னா ஸோ ரிமூவ்ஸ் தி லீடிங் அண்ட் ட்ரெயிலிங் ஒயிட் ஸ்பேசஸ் அண்ட் லைன் டெர்மினேட்டர்ஸ் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ நீங்கள் வாட் எவர் நீங்கள் ஸ்பேஸ் போட்டாலுமே சரி, இது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ இட் வில் ரிமூவ். ஓகே, ரிமூவ் தி ஸ்பேசஸ். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் தந்தால் கூட ப்ரொசீஜர் தரும்போது ஸோ இங்கே ஹலோன்னு வருது. பட் நீங்கள் கன்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களுக்கு என்ன வருது செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரிம்டு வேல்யூ போடுவோம். ஓகே, ஃபார் செய்யறதுக்காக ட்ரிம் வேல்யூ. ஓகே, சேவ் பண்ணிக்குவோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ், சேவ் அண்ட் 3 4 5 ஸ்பேஸ் அண்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்டு வேல்யூ சொல்லிட்டு உங்களுக்கு வேல்யூ எதுவுமே தரல.
ஓகே, பிகாஸ் நம்ம எதுவும் வேல்யூ போடல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதுக்கப்புறமா வந்து அன்புன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஆனால் முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுது பாருங்கள். நான் சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அகெயின் ஸோ ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது ட்ரிம்டு வேல்யூ சொல்லிட்டு முன்னாடி இருக்க அந்த 3 ஸ்பேஸ் காமிக்கல. இந்த ஸ்பேஸை ட்ரிம் பண்ணிவிட்டு இட் இஸ் கிவிங் மீ தி வேல்யூ கண்டென்ட் அலோன். ஓகே, இஸ் வாட் ட்ரிம் இஸ் ஆல் அபவுட். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே குட் ப்ராக்டிஸாக வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் யூ இன்புட் ஃபில்டர்ட். சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு குட் பிரின்சிபல் இருக்குது. என்னென்னா don't trust user input. If you ask me personally, I will tell you like don't trust anyone. But in terms of programming life, don't trust user input. Okay, so நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த இன்புட்லாம் எல்லாத்தையும் நீங்கள் வேலிடேட் பண்ணி நீங்கள் ட்ரிம் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும். பிகாஸ் சம் பீப்புள் மைட் யூஸ் இன்புட் ஃபார் டேஞ்சரஸ் காசஸ். துப்பாக்கி வச்சு நம்ம வந்து டெரரிஸ்ட்டை சாவடிக்கலாம் அண்ட் ஹியூமன் பர்சன்ஸ் சாவடிக்கலாம். கரெக்டாக? ஸோ வி ஹேவ் தட் ஃப்ரீடம். நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இருக்கு இல்லைங்களா, அது முக்கியமான விஷயம். ஸோ அதான் நீங்கள் பார்க்க வேண்டிய திங். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையான்னு தெரியல, ஐ ஹவ் violated a rule called dry principle. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரே கோடை வந்து ஐ ஹவ் யூஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். கரெக்டாக? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேலே போயிட்டு நான் அது பேரை வந்து 2ன்னு மாத்திரம் வச்சுக்கோங்களேன். ஐ ஹவ் டு சேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இல்லை, இது வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ். ஸோ நான் சொன்னேன் உங்ககிட்ட ஆல்வேஸ் யூ ஷுட் எக்ஸ்ட்ராக்ட் யுவர் கோட் whenever you are having your code in 2 or 3 different places. Try to extract it into a new variable. ஸோ என்ன பண்ணுறேன், I'm going to have a variable called const input name அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, டீசெண்டாக. இப்போ வந்து I'm going to get this name. இது அழகாக வாங்கிட்டு அண்ட் இதுக்கப்புறம் லென்த் கூட நீங்கள் டேட்டா என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே உள்ள எல்லா வேல்யூக்குமே நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்புட் நேம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியுது. ஸோ இப்போ நான் வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால இன்புட் நேம் கால் பண்ணும்போது இட் வில் ஹேவ் லைக் திஸ் அண்ட் அதுக்கப்புறமா டாட் லென்த் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஈஸியாக புரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஷுட் டூ. அண்ட் இதுக்கு நான் வச்சு மாற்றிக்கிறேன் ஃபார்ம் வேலிடேஷன் அண்ட் தான் என்னோட கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்க கோடு. ரைட், ஸோ டெலிட் பண்ணிக்கலாம், சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் செக் பண்ணி பார்க்கலாமா இப்போது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ். ஓகே, இங்கே எதுவுமே ஒர்க் ஆகல. ஒய் ரிஃப்ரெஷ் மேபி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நியூ டேப் இப்போ ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. நிறைய பக்ஸ் இருக்குங்க. ஏன் பக்ஸ் இருக்குன்னா நான் வந்து ஸ்கேலிங் பண்ணுறேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஏற்றுக்காக நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐம் யூஸிங் விண்டோஸ் இன்சைடர் வெர்ஷன், ஸோ விச் மீன்ஸ் ஃபார் டெவலப்பர்ஸ். அதனால் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வச்சுருக்கனால கொஞ்சம் பக்ஸாக தான் இருக்கும் நிறையா என் டைமில். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் போட்டுட்டு இப்போ பாருங்கள் அன்புன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்பேஸ் போட்டுட்டு டிஷான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னு பார்ப்போம். இப்போ கண்டிஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐம் கிளிக்கிங் ப்ரொசீட். இட்ஸ் நாட் எ நேம் சொல்லுது பிகாஸ் மேபி நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், ஏன் கண்டிஷன் லாக் ஆகிருக்கும், மேபி 20 கேரக்டர்ஸ் மேலே இருக்குமோ மேபி. ஸோ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கிறேன். இப்படி ப்ரொசீட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கம்மிங் ஆஸ் இட் இஸ் ரைட். ஸோ ஹலோ அன்பு சிஷா சொல்லிட்டு. பட் நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ஃபில்டர் தி டேட்டா. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ஃபில்டர் இட் லைக் யூஸிங் டாட் ட்ரெட். ஓகே, இல்லை நீங்கள் கூட ட்ரிம் பண்ணிக்கலாங்க. இது கூட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா திஸ் திங் வில் ஒர்க் அவுட். இப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூ வந்து நீங்கள் லென்த் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் எ ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங். எப்போயுமே வந்து எப்போ இன்புட் வாங்குறீங்களோ யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் தி ட்ரிம் ஆன் தோஸ் திங். ஓகே, ஸோ டன். இப்போ முடிஞ்சதா? இப்போ நான் இங்கே ரூம் பண்ணிக்கலாம், அது தேவையில்லை. இப்போ வேல்யூஷன் ஆஸ்கீஸ் ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன வேல்யூ போட்டாலும் சரி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் போட்டுட்டு அன்பு ஸ்பேஸ் போட்டு டிஷன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொசீட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற அந்த 3 ஸ்பேஸ் காணாமல் போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 3 ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஓகே, பிகாஸ் இதுக்கு மேலே டிட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் தான் முக்கியமான விஷயம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், லெட் மீ ஹேவ் லைக் இங்கே ஒரு ஐஃபன் சேர்த்துக்காக நான் போடுறேன். ஓகே, டபுள் கோட்ஸ்க்காக ஒரு ஐஃபன். ஓகே, இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, ஓகே, சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அகெயின் ஐம் கோயிங் டு டு தி சேம் திங். அன்பு ஸ்பேஸ் டிஷன் போடுறேன். ப்ரொசீட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் ஸ்பேசஸ் வந்து ட்ரிம் பண்ணிடுச்சு. பட் அதுக்குள்ளே இருக்க ஸ்பேஸ் வந்து ட்ரிம் பண்ணல. பிகாஸ் ஏன் ட்ரிம் பண்ணலன்னா இட் வில் ஆக்ட் லைக் அ சிங்கிள் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ யூ வாண்ட் டு ட்ரிம் சர்டன் பிளேசஸ்னால் யூ ஹேவ் டு யூஸ் சம் யுவர் ஓன் லாஜிக்ஸ். ஓகே, இப்போ வாட் சப்போஸ் நான் பேக்கில் ஸ்பேஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாருங்கள், இப்போ பேக்கில் ஸ்பேஸ் போடுறேன். ஓகே, இப்போ ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது அகெயின் தி ட்ரிம் வில் ஃபாலோ தி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஓகேவா? சப்போஸ் ஸ்டார்ட்டில் மட்டும் தான் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், தேர் இஸ் சம்திங் கால்
trim start அப்படின்னு ஒன்று இருக்குது. trim startல ஆக்சுவலி இருங்க, இஃப் யூ செக் பண்ணி பார்த்துக்காக என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஹேவ் லைக் சிம்பிள் எலமெண்ட் போட்டுட்டு டாட் trim start trim end இருக்குது பாருங்கள். இட்ஸ் லைக் மெத்தட் விச் ஜஸ்ட் சேம் திங். இது வந்து ஸ்டார்டிங் மட்டும் ரிமூவ் பண்ணணும், trim ஸ்டார்ட்டு, trim endனா end மட்டும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும். ஓகே, பேஸ்ட் ஆன் கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஐ வாண்ட் டு trim both start and end. அதனால நான் வந்து ஐம் யூஸிங் அ trim method. So save and refresh and it is working perfectly good. Okay, nice. இப்போ வந்து how to handle null. இப்போ வந்து what suppose I want நான் வந்து இது இன்கரெக்டாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து இது இன்கரெக்டாக வாங்குறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு எஸ் போடுறேன். ஸோ விச் மீன்ஸ் இப்போ இன்கரெக்டான கொரி சென்டர் கரெக்டாக. இப்போ சேவ் பண்ணும்போது பாருங்களா, யூ ஹேவ் அன் எரர். ஃபேஸ் பண்ணிவிட்டு அன்புன்னு போட்டுட்டு அண்ட் இப்போ எரர் வரல. பட் வென் ஐ கிளிக் ஆன் ப்ரொசீட் யூ ஹேவ் சம்திங் கால் cannot read properties of null. ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ வி ஆர் ஹியூமன்ஸ், வி மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த சமயத்தில் வந்து இது மாதிரி கண்டிஷன் என்ன பண்ணுவது, எலமெண்ட் ஃபவுண்டாக இருந்துச்சுன்னா இட் வில் கிவ் யூ தி எலமெண்ட், அப்படி இல்லைனா இட் வில் கிவ் யூ ரிட்டன் டைப் கரெக்டாக. ஸோ இந்த சமயத்தில் வந்து இது இல்லாதனால நல் தருது. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு பி வெரி வெரி ப்ரிசைஸ் ஆன் அவர் லாஜிக். ஸோ எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வரும்போது இஃப் கண்டிஷனில் வந்து இன்புட் டெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து இருக்கணும், இருந்தால் தான் இருக்கிற எல்லா கோடும் வேலிட் கரெக்டாக. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு கட் தி என்டையர் கோட் அண்ட் பேஸ் இட் ஹியர். ஸோ ஓகே, ஸோ சப்போஸ் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகே, இல்லை நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஆல்சோ ஷோ சம் எல்ஸ் பிளாக் அலர்ட் பண்ணிவிட்டு லைக் cannot get name. Oops. Can't get name. ஐயோ போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாமா. ரிஃப்ரெஷ் அண்ட் நேம் போடுறேன், ப்ரூஸ் தரும்போது cannot get name சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான அப்ரோச். பட் இது எப்பயுமே இதெல்லாம் ஹியூமன் பண்ணுறது, ஐ மீன் இதெல்லாம் நம்ம பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ இங்கே நம்ம அந்த ப்ராப்பராக பண்ண மாட்டோம், ஐ மீன் இங்கே நம்ம ப்ராப்பராக பண்ணிடுவோம். பட் ஆனாலுமே எப்பயுமே வந்து இது மாதிரி நல் வராத கண்டிஷனில் உங்கள் லாஜிக்கை நீங்கள் ரேப் பண்ணது தான் ஒரு குட் ப்ராக்டிசஸ். ஓகே, அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எப்பயுமே. பிகாஸ் திஸ் இஸ் வேர் பக்ஸ் வில் பார்ன். வென் யூ ஹாவ் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் அசஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து பக் ட்ரோ பண்ணும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் வந்து வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மாக இருக்கு இல்லையா, ஆனால் பார்த்தீங்களா பிஹைண்ட் சீன்ஸ் வந்து வி ஆர் ரைட்டிங் மோர் கோட்ஸ் ஃபார் இட். ஸோ ஈவன் தேர் ஸ்டில் மோர் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் வாட் தி பேசிக் திஸ்னா பேசிக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ இதை வச்சு கூட நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ டோன்ட் லைக் போரிங் அலர்ட். ஸோ அம்மா இங்கே போட்டுட்டு அப்புறம் இங்கே போட்டுட்டு ப்ரொசீட் ஆகும்போது இங்கே வருது இல்லைங்களா, இது யாருக்கு வேணும், நம்மளுக்கு வந்து இங்கே வேணும், க்ரீட் பண்ணணும். ஹே ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு ஹே யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா. ஸோ லைவ் கொஞ்சம் டிலே ஆகுது ப்ரோ, அது மேபி தெரியலீங்களே, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் எக்ஸாக்ட் ரீசன். பட் நான் வந்து அல்ட்ரா லோ லேட்டன்சி தான் வச்சுருக்கேன், விச் மீன்ஸ் லைக் இட் வில் பி லைக் ஒரு 10 செகண்ட் டிலே இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ அதனால் ஓகே ஒன்று பண்ணலாம், நான் செக் பண்ணி பார்த்துக்காக ஐ வில் ஹாவ் அ ஸ்டாப் வாட்ச் கிளாக். ஓகே, சும்மா குயிக் செக் பண்ணிடலாம். நானும் ரொம்ப நாள் செக் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ யாராச்சும் ஒரு பர்சன் இல்லைனா நான் கூட செக் பண்ணுறேன். ஓகே, ஐ வில் டூ ஒன் திங், ஜஸ்ட் வந்து என்னோடய லைவ் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்கே இருக்குது ஓகே, ஐ திங்க் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் டூ ஒன் திங், ஜஸ்ட் வந்து ஸ்டாப் கிளாக் போட்டுட்டு எப்போ அது சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஐ வில் ஹாவ் ஓகே தந்துடுறேன். டென் செகண்ட் தாங்க ஆக்சுவலி வருது, மேக்ஸிமம் 10 செகண்ட், அதுக்கு மேலே 5 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்துடுது. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கான்னு நினைக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் திங். ஓகே, யா சூப்பர் பர்ஃபெக்ட். ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா வி ஹாவ் டு ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து சோஃபா வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் ஹவு டு ரீட் இன் HTML யூஸிங் JavaScript கரெக்டாக. இப்போ வந்து ஹவு டு ரைட் இன் JavaScript.
we have got the information in JavaScript and இப்போ நான் வந்து இங்கே ஷோ பண்ணோம் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து I'm going to do one thing which is if I scroll down and actually seconds சில டிலே இருக்கு இல்லைங்களா 40 seconds எதுக்குன்னா it will change on internet connection. கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் லோவாக தான் வரும். It all depends on your region you are on. Okay, but yeah இப்போ வந்து we are just alerting it கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to have my display project like this. ஸோ என்ன பண்ணுறேன் I'm going to get this HTML element which is this thing. ஸோ என்ன பண்ணுறேன் இதுக்கு ஒரு நேம் மாற்றுறேன் கிளாஸில் கூட. ஸோ கிளாஸ்க்கு தேவையில்லைங்க மூவ் பண்ணிக்கலாம் அது. ஓகே, அண்ட் H5 வந்து I'm going to have like an ID. ஸோ ஐடி வந்து நேம் ரிசல்ட் நேம் greeting result. So be precise on what you want to achieve. So போட்டுட்டு save. and இப்போ நான் வந்து எப்படி நான் வந்து இந்த ஐடி வாங்கலாம் again I can get it through like going into my document dot query selector and இது வந்து ஐடினால I can again have to like hash. okay, so cons இது வந்து பார்த்தீங்கன்னா greeting result ELனு போட்டுக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் நேம் வாங்கும்போது ஐம் ஜஸ்ட் கெட்டிங் greeting result EL டாட் அண்ட் இந்த வேல்யூ நான் மாற்ற போகிறேன். என்ன வேல்யூ அது? ஸோ ஐ கேன் யூஸ் எதர் இன்னர் டெக்ஸ்ட் அதோட நேம் என்னன்னா இதுமாதிரி வாங்கிக்கலாமா. ஸோ இதுதான் என்னோட டெம்ப்ளேட். ஸோ இது அதே டெம்ப்ளேட் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஹலோ அண்ட் இது வந்து நான் டைனமிக் வேரியபிள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா. சேவ் கட் பண்ணிடுறேன் பிஃபோர் கமெண்ட்டை அண்ட் சேவ் பண்ணியிருப்போம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்பு அப்படின்னு போடுறேன், இல்லை ஏன்புன்னு போடுறேன், ஸ்மால் கேஸில் போடுறேன். ப்ரொசீட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹலோ அன்புன்னு வந்துச்சு. சூப்பர், டன். ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஓகே, ஸோ ட்ரஸ்ட் மீ இது வந்து ஒரு சின்ன இது ஒரு ப்ராஜெக்ட் இல்லாத மாதிரி தோணும். பட் ஸ்டில் ஃபார் லேர்னிங் இது வந்து நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் லைக் பிக் மைல்ஸ்டோன் ஆஃப் யோர்ஸ். ஓகே, ஸோ யூ ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ இது நீங்கள் வந்து அகெயின் நீங்கள் வந்து ரிப்ளிகேட் பண்ண பாருங்கள். ஓகேவா, ஆஃப்டர் ஹேவிங் திஸ் லைவ் செக்ஷன்ஸ். ஓகே, இதில் கூட now we can do many things. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ரிஃப்ரெஷ் we have some data, right? some other dataன்னு சொல்லிட்டு இருக்குது. பட் அது it does not make sense இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் HTML we can remove that text. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக இருக்குது. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா we have no content. பட் இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா லைக் அன்பு செல்வன் and click proceed and you are having this thing. and still இதில் கூட we can do lot more improvements. லைக் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெனி பீப்புள் வில் டூ தி சேம் மிஸ்டேக். லைக் அவங்க பேரை வந்து டைப் பண்ணும்போது they will always யூஸ் லைக் ஸ்மால் கேஸில் போடுவாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் அ குட் அப்ரோச். கரெக்டாக. ஸோ எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து டேய் அப்படி போகக்கூடாது, கேபிட்டலில் போடணும், கேபிட்டலில் எஸ் போடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் ruining தி பர்பஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வி ஷுட் நாலேஜ் சொன்ன மாதிரி நான் சொன்ன ரூல். ஓகேவா, டோன்ட் ட்ரஸ்ட் யூசர்ஸ் இன்புட். ஓகேவா. ஸோ வாட் யூ கைஸ் நீட் டு டூ இஸ் இது வந்து லாஜிக்கலாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரி டேட்டா ஐ ரிசீவ் ஐ நீட் டு கன்வர்ஸ் தி ஸ்மால் டெக்ஸ்ட் டு கேபிட்டலைஸாக மாற்றணும். ஓகேவா. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா there are many formulas for it. ஓகே, நீங்கள் ஃபார்முலாஸ் எடுத்து பார்த்துக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm going to just work around it. ஓகே, நான் வந்து கீழே போயிட்டு நான் ஒரு வாட்டியுமே போய் கிளிக் பண்ணி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ செக் தான் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ I'm going to define my text here டேரெக்டாக. ஸோ cons my name and popular நேம் போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ ஸ்மால் கேஸில் போடுறேன். அண்ட் இப்போ நான் வந்து ஐ வாண்ட் மை அவுட்புட் லைக் திஸ் விச் இஸ் ஓகே. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என் இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகணும். இதான் என்னோட கோல். ஓகேவா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா இட்ஸ் லைக் அன் அரே, ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது மை நேமில் வி ஹாவ் இட் லைக் அரே. ஸோ லாக் அண்ட் பை ப்ராக்டிக்கலாக சொல்லணும், ப்ராக்டிக்கல்ன்றதோட ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா இது மாதிரி ஃபார்முலாக்கெலாம் நான் அது மாதிரி கோட் பண்ணதே கிடையாது. நெட்டில் போவேன், சர்ச் பண்ணுவேன், அவன் ஆல்ரெடி கோட் வச்சுருப்பான், அதுக்கு அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிடுவேன். பட் வி ஹேவ் டு நோ வேர் இட் கம்ஸ், வாட் வி கேன் டூ ஃப்ரம் திஸ் கோட். அதனால் நானும் அவங்க கூட வந்து அப்படியே காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மை நேமாக பார்க்கலாம். மை நேம், சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். அண்ட் இப்போ நம்ம எந்த டேட்டாவும் தர தேவையில்லை, பிகாஸ் நம்ம வந்து டேரெக்டாக வந்து எல்லா கோடுமே இந்த கன்சோலில் போடுறதுக்காக இப்போ வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ ஹியர் வி ஹேவ் திஸ் டெக்ஸ்ட் சிம்பிளாக. அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா ஐம் கோயிங் டு கெட் தி ஃபஸ்ட் கேரக்டர். ஓகே, கொஞ்சம் மேலே ஸ்கால் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம்.
ஓகே ஸோ ஃபஸ்ட் கேன் எப்படி இருக்கலாம் ஐ கேன் ஹேவ் கெட் இட் பை யூஸிங் அரே ஐ திங்க் போஸ்ட் ப்ராப்ளி செக் பண்ணி பார்க்கலாமா 0x போடும்போது என்ன வருது ஐம் கெட்டிங் டு ஏ கரெக்டாக ஸோ என்ன பண்ணலாம் there's many formula for it but சரி நெட்டில் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாருங்க நான் சொல்கிறது வந்து ரொம்ப பெருசாக போகணும்னு நினைக்கிறேன் நேம் கேபிட்டலைஸ் JavaScript போடுவோம் ஸோ சில பேர் நினச்சிப்பீங்க லைக் வை கான் வி யூஸ் அப்பர் கேஸ் அப்படின்னு யோசிப்பீங்க சில பேர் ஓகே ஸோ அப்பர் கேஸ் யூஸ் பண்ணாது பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ மை நேம் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் வேஸ் கோட் காமிக்குது உங்களுக்கு சஜஷன்ஸ் ஓகே இல்லை வி கேன் கோ அண்ட் கிளிக் ஆன் டு லோவர் கேஸ் அப்பர் கேஸ்னு இருக்குது ஓகே ஸோ இப்போ லோவர் கேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பர் கேஸே போடுவோம் அப்பர் கேஸ் அந்த மெத்தட்னால கால் பண்ணிக்கிறேன் இப்போ சேவ் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ இன் ஃபுல் கேபிட்டலைஸ்ட் எல்லாமே அப்பர் கேஸை தரும் பட் எனக்கு இப்படி வேணாம் எனக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் தான் எனக்கு வந்து ஏ மட்டும் தான் வந்து அப்பர் கேஸில் வேணும் கரெக்டாக ஸோ தட் வாட் வி கால்ட் அஸ் கேபிட்டலைஸ் ஃபார் எவ்ரி வேர்ட் வி வில் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் திங் கால் கேபிட்டலைஸ்ட் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கோயிங் டு லுக் ஃபார் தி ஃபார்முலா ஓகே லெட் மீ ட்ராக் இட் ஹியர் ஓகே அண்ட் லெட் மீ ஸ்க்ரால் டவுன் அண்ட் கேபிட்டலைஸ் நேம் இங்கே ஒன்று இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் இது கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஸோ யாருக்கெல்லாம் வந்து இங்கே ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் ப்ரொஃபைல் கிடையாது ரைஸ் பண்ணுங்கள் ஹேண்ட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கா ஓகே ஸோ ரிமைனிங் பீப்புள் யூ guys need to change me to your stack URL ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்க போகிறேன் I'm going to attach this into your profile ஓகே ஸோ 4 பேர் இல்லையா விஜய் ஸ்வேதா முத்து ரோஷினி மெனி பீப்புள் வந்து வச்சுருக்கீங்களா பார்ப்போம் இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிளாட்ஃபார்ம் டு ஷோ கேஸ்ட் யுவர் நாலேஜ் ஓகே இஃப் யூ ஆர் நாட் தேர்னா யூ ஆர் அவுடேட்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் இன்டர்நெட் நாளே சொன்னேன் இல்லைங்களா ஐ காட் அ ஜாப் ஆஃபர் இன் பை சீயிங் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மட்டுமே ஐ காட் அரௌண்ட் சொல்ல முடியாது பட் இட்ஸ் லைக் எ பிக் அமௌண்ட் ஃபார் இந்தியா ஓகே ஒரு ஃபார் டெவலப்பருக்கு ஸோ யூ ஸ்டில் ஹேவ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் நீ கரெக்டாக ஷோ கேஸ் பண்ணல அப்படின்னா யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் எக்ஸ்போஷர் தட்ஸ் ஆல் ஓகே ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வச்சுக்கோங்க யாராச்சும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண பாருங்கள் ஆன்சர் பண்ண தெரியலையா எடிட் பண்ணி நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த இதுக்கு ஓகே இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ரைட் இப்போது இவங்க என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம் இருங்க லெட் மீ சி ஹவு தே ஆர் டூயிங் லைக் திஸ் அவங்க கொஞ்சம் பார்த்தீங்களா ஒரு சின்ன கோடு தான் பட் தே ஆர் ஹேவிங் மெனி லாஜிக் ஸோ ஒரு லாஜிக்கில் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாங்க ஓகே பட் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக அப்ரோச்சாக எடுத்துக்க போகிறோம் ஓகே ஸோ இது வேண்டாம் நம்ம வேறு ஏதாச்சும் பார்ப்போம் சிம்பிளாக இருக்க மாதிரி ஓகே ஸோ இதில் வந்து டீட்டெயில் வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ லெட்ஸ் ரீட் இட் அவுட் எவ்ரி திங் ஓகே ஸோ கேபிட்டலைஸ் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஓகே ஸோ இதுக்கு வந்து வி கேன் யூஸ் தி கேரட்னா எந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி கேன் பாஸ் அவர் இண்டெக்ஸ் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 0 இண்டெக்ஸில் இருக்கும் ஓகே என் வந்து 1 இண்டெக்ஸில் இருக்கும் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இல்லைங்களா சேம் மெக்கானிசம் ஓகே ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு கெட் தி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ட் ஓகே ஸோ 0 இண்டெக்ஸை வாங்கிட்டு இது என்ன பண்ணுறேன் இதான் ஸ்ட்ரிங் 2ல வந்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு கேபிட்டலாக மாற்றணும் கரெக்டுங்களா ஸோ ஐம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் இன்டூ அப்பர் கேஸ் ஓகே ஒன்ஸ் ஆர் டன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஸ்லைஸ் மூலிமா ஐம் கெட்டிங் ரிமைனிங் திங்ஸ் ஸோ ரிமைனிங் என்ன பண்ணலாம் என்னோட எண்ணிலேருந்து மற்ற லாஸ்ட்டாக முடியுது எண்ணெய் வரைக்கும் வாங்கிட்டு ஐம் கோயிங் டு சேவ் டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஓகே இப்போ எனக்கு அது புரிஞ்சு போச்சு ஓகே வாட் ஐ கேன் டூ வித் தட் சொல்லிட்டு ஓகேவா ஸோ யூஸிங் தட் திங் நம்ம வந்து இந்த இது வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம் ஓகே செக் பண்ணி பார்ப்போமா இட்ஸ் கிவ் டு ட்ரை நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் இட்ஸ் கிவ் டு ட்ரை ஸோ கோடு போயிடுவோம் ஓகே ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் அது நம்ம லாஜிக் படி யோசிங்களேன் என்னோட ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு கேரக்டர் ஐ நீட் டு கெட் ஸோ யூ கேன் கெட் இட் பை யூஸிங் லைக் திஸ் மை நேம் அதுக்குள்ளே வந்து 0 இண்டெக்ஸ் கூட வாங்கிக்கலாம் ஓகே ஸோ லாக் பண்ணி பார்ப்போம் லாக் ஓகே இது ஒரு வழி சேவ் அண்ட் வி செக் திஸ் இப்படி வாங்க முடியுது இல்லை இதோட ரொம்ப அப்ரோப்ரியேட் வேணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி
டாட் கேர் அட். இப்போ பார்த்தீங்களா கேர் அட். அண்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் வில் எந்த இண்டெக்ஸ் உள்ள போடும். ஸோ வாட் இஸ் பொசிஷன் ஆஃப் நம்பர். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர்னால இட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ 0 போட்டுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிங்கன்னா இட் ஆல்சோ கிவ் தி சேம் இண்டெக்ஸ். யூ கேன் யூஸ் எனி திங். இது யூஸ் பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெத்தட்னால ஈஸியாக புரியுது இல்லைங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஐ நீட் டு கன்வெர்ட் தட் ஏ ஸ்மால் ஏ இன்ட்டு அப்பர் கேஸ். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் டாட் டு அப்பர் கேஸ். கரெக்டாக? ஸோ இது என்ன பண்ணுது, இட் வில் கன்வெர்ட் த ஸ்மால் கேஸ் இன்ட்டு அப்பர் கேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னு காமிக்குது. ஓகே, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ஜஸ்ட் have it in a separate cons. ஸோ கான்ஸ் ஃபஸ்ட் பார்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே நான் வச்சுக்கிறேன் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வரலாம். செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ரிமைனிங் டெக்ஸ்ட். ரிமைனிங் டெக்ஸ்ட் இருக்குங்களா? ரிமைனிங் டெக்ஸ்ட்லாம் வந்து எனக்கு ஐ நீட் டு ஹேவ் இட் இன் ஓகே, ரிமைனிங் டெக்ஸ்ட் வந்து ஐ நீட் டு கெட் இட் இன் get it from array. கரெக்டாக? ஸோ அதை என்ன பண்ணலாம், ஐ கேன் யூஸ் தி சேம் மை நேம் டாட் ஸ்லைஸ். வாட் இஸ் ஸ்லைஸ் ஆக்சுவலி? ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்ன்ஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்லைஸ் வேணும். எனக்கு இது ஸ்டார்டிங் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஏன்னா 0 டெக்ஸ்ட் ஆல்ரெடி ஏ வந்து கேபிட்டல் ஆகிட்டோம். கரெக்டாக? ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 1 விச் இஸ் அன்புலன்னு வேணும் எனக்கு. அண்ட் ரிமைனிங் வந்து எனக்கு என்ன வேணும் அது போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என் வந்து நான் என்ன போடுறோம், லென்த்துக்கு போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து போடாமல் இருந்தீங்கன்னா ரிமைனிங் அந்த ஆசிட்ஸ்க்கும் எடுத்துக்கும். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து ஐ மீன் இன் டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் தாத்தாவில்லைங்க. ஆக்சுவலி ஐ திங்க் வி கேன் ஆக்சுவலி டூ சம்திங் கால் திஸ் திங். ரெண்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ளஸ் செகண்ட் பார்ட். சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் இட் இஸ். ஓகே, பர்ஃபெக்ட். பட் இங்கே பார்த்தா செகண்ட் வேர்டில் வந்து ஐ நீட் டு கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் வேர்டு போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ட்ரை சம் அதர் வேர்ட். ஸோ யார் இருக்கா, ஸ்வேதா ரமேஷ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்வேதா ரமேஷ் போடுறேன் அப்படின்னா எஸ் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. எஸ் கேபிட்டல் வருது. ஓகே, பட் செகண்ட் நேம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டில் இன் ஸ்மால் கேஸ். கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கால் பண்ணிங்கன்னா capitalize the first letter of each word in a string. Okay, so நம்ம என்ன பண்ணலாம்னா they are doing the some logic. Okay, இது ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. they also done some big ஓகே, வேற ஏதாச்சும் ஈஸியாக இருக்கான்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலி நிறைய ஈஸியான இருக்கும். எஸ், எனக்கு ஒரு ஐடியா வந்து அந்த ஸ்பேஸ் வச்சு தானே நம்ம செப்பரேட் பண்ணுவோம். கரெக்ட். அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டா 2 அரேவா வந்துரும் இல்லையா? அந்த அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் நம்ம அப்பர் கேஸ் பண்ணிக்கிட்டா அப்படிக்கும் பண்ணலாம். அதான் டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது, அப்படியும் பண்ணலாம். பட் அதோட ரொம்ப சிம்பிளான வே இருக்கா நான் பார்க்குறேன். அதனால தான் இருங்க, லெட் மீ கிவ் இட் ட்ரை. ஸோ இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரீப்ளேஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கேரட் வந்து இதுக்கும் ரொம்ப சிம்பிளான வே தான். ஆக்சுவலி நான் எதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா. ஓகே, ஸோ கேரட் ஸ்லைஸ் அப்பர் கேஸு அங்கே உள்ள கூட அதே தாங்க இங்கேயும் இருக்குது. ஓகே, ஏன் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இதுக்கே ஒரு மெத்தட் கொடுக்கல? ஏன் அது எனக்கும் ஒரு இதுதான் ஆக்சுவலி. ஏன் வந்து பிஹெச்பியில் இருக்குது, பட் ஜாவாஸ்கிரிப்டில் ஏன் அது பண்ணலன்னு தெரியல. மேபி கொஞ்சம் டெக்னிக்கல் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன், பேஸ்ட் ஆன் இன்புட். அதனால் தராமல் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு கொரி ரைஸ் பண்ணேன் ரிகார்டிங் திஸ் திங். ஏன்னா இப்போ கேப் 2 அப்பர் கேஸு 2 லாஸ்ட் கேஸ்லாம் வந்து இண்டில் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி காமனாக அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சரி. ஓகே, லெட்ஸ் சி ஃபார் நவ் அவங்க வச்சதுனால நம்ம அதை கிரியேட் பண்ணிப்போம். ரைட், நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ரால் ஹியர். ஓகே, இது நம்மளுக்கு தேவையில்லை. லெட்ஸ் கோ பேக் அண்ட் ஓகே, லெட்ஸ் ஹவு டு மேக் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அ ஸ்ட்ரிங் அப்பர் கேஸ். இது பார்ப்போம். எல்லாமே சேம் அதே தாங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, கேப்ஸ்லேயே ஃபஸ்ட் லெட்டர் போட்டிருக்காங்க. இது நம்ம பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, டே ஹேவ் டன் இன் அ சிங்கிள் லைன். இதுக்கும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் சிங்கிள் லைன் எப்படி பண்ணிக்கலாம், யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் லைக் இதுவும் நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். இது மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் செகண்ட் பார்ட்லாம் போடாமலே. ஓகே, பட் உங்களுக்கு அது புரியனால நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு. யூசி ஃபஸ்ட்
uppercase first. Okay. எல்லாமே தான் போட்டுருவாங்க. மேபி capitalized in every word of each word. Okay. So when you're referring this document, நீங்கள் என்ன பண்ணணும்னா you guys need to see like ஏன் வந்து ஒர்க் ஹவர்ஸ் நீ செஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால தான் நான் இந்த ஃபார்மில் ஷோ பண்ணுறேன். நானே இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்ததில்லை. பட் இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா ஐ நீட் டு நோ தி லாஜிக் பிஹைண்ட் இட். அது மாதிரி நீங்களும் வந்து பார்த்தா தான் கரெக்டான ஒரு வேர்டாக இருக்கும். ஓகே. நிறைய இருக்குது, இந்த டாக்குமெண்ட் நிறைய இருக்குது, அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ வித் ஓன் அப்ரோச் விச் இஸ் ஃபார் லூப். ஐ கெஸ் வேறு எதுவும் பண்ண முடியுமா தான் யோசித்தேன். பட் ஃபார் லூப் நம்ம இவ சொன்னார் இல்லையா, ஷெரீஃப் சொன்ன மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கெட் யூஸிங் ஸ்ப்ளிட் மூலியம் நான் வாங்கலாம். கரெக்டாக? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஸ்ப்ளிட் தி வேர்ட்ஸ். ஓகே, ஸோ எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? மை நேம் டாட் ஸ்ப்ளிட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ப்ளிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் a string into substrings using the specific operator போட்டிருக்கு. ஸோ ஸ்ப்ளிட் அண்ட் I'm going to use space. ஸோ ஸ்பேஸ் வச்சு நான் செக் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ இது going to have words with spaces. ஓகே, இப்போ நான் வந்து லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரெண்டும் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்டர்பிங்காக இருக்குல்ல? ஸோ லாக் words with spaces. சேவ், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ கேன் கெட் தி ஃபஸ்ட் வேர்ட் அண்ட் செகண்ட் வேர்ட். இப்போ ஐ கேன் டூ தி சேம் திங். லைக் என்ன பண்ணலாம்? யூஸிங் ஃபார் லூப் நான் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஐ கேன் ஆல்சோ யூஸ் மேப் ஃபார் தட் ஐ கெஸ். ஸோ வேர்ட்ஸ் வித் ஸ்பேசஸ் டாட் ஐ திங்க் மேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ மேப் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே, மேப் யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் மேப் வந்து அந்த இன்ஜினியர் தான் தரும். ஸோ ஐ நீட் டு கெட் அந்த ஐட்ரேஷன்ஸ் ப்ரீவியஸும் தெரியும் எனக்கு. ஐ கேன் யூஸ் ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூசிங் வாட் ஃபார் ஈச் ஓகே, ஃபார் ஈச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை மட்டும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் அது ரீட் ஐ டு மர்ஜ் பண்ணனும்ல. அப்போ நான் மேப் தான் யூஸ் பண்ணுவேன். மேப் கூட ஐ கேன் ஏபிள் டு கெட் தி ப்ரீவியஸ் வேர்ட். இருங்க, நெட்டில் சொல்யூஷன் என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். சரி, நெட்டில் வேணால் நம்மளே கூட இல்லை, மேப் வந்து நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா? வேறு சேவ் பண்ணிட்டு கூட ப்ரீவியஸ் வேரியபிள் எப்படி சேவ் பண்ணுவீங்க? இப்போது நீங்கள் மேப் ரன் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஃபார் ஈச் ஐட்ரேஷன் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போது ரமேஷ் வரும்போது ஐ வாண்ட் டு கெட் திஸ் வேர்ட் ஆல்சோ ரைட். அப்போ என்ன பண்ணுறது? இல்லை அன்பு, ரெண்டும் வரும் அன்பு. இன்னொரு என்னங்க சொல்கிறீங்க? இது கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டும் வேர்ட்ஸ் வித் ஸ்பேசஸ் டாட் மேப்பு அண்ட் இதில் வந்து ஐ வாண்ட் டு கெட் தி நேமு அண்ட் இது வந்து லாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இட்ஸ் கால்ட் நேம். ஸோ சேவ் பண்ணிக்கிட்டு இது வந்து ஷுட் பி லைக் திஸ். சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் கேன் ஒன்லி கெட் ஸ்வேதா ஆர் ரமேஷ். ஓகே, எனக்கு ரெண்டுமே வாங்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எது வேரியபிளில்? வேர்ட்ஸ் அந்த மேப் ஃபங்க்ஷனே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதையா? சேவ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்க. இன்னொரு வேரியபிள் ஏதாச்சும் நேம் பண்ணிங்க. கேபிட்டல் கேபிட்டலைஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ அந்த கேபிட்டலைஸ் வேர்ட்ஸ் வந்து லாக் பண்ணுங்க. ஓகே, வருதுங்கய்யா? இதுதாங்க அப்பயும் வந்துச்சு. எங்கே வந்திருக்கு? இப்போ லைன் 29ல இது 29 அன்டிஃபைன் இருக்குது. பிகாஸ் கன்சிடர் ரிட்டர்ன் நேம். இப்போ இங்கே வந்து லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறீங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே அதே லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ சில பேருக்கு புரியாமல் தான் இருக்கும், பட் ஸ்டே வித் மீ. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா இதே லாஜிக் வந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் ஒரு பிளாக் ஆக்கிட்டு இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நேம் டாட் கேலண்ட், அதே மாதிரி ப்ளஸ் ரிமைனிங் திங் என்னது ஸ்லைஸு. ஸோ அதே மாதிரி நேம் டாட் ஸ்லைஸ். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணும்போது எஸ் இது ஒர்க் ஆகுது. மேபி கேப்லைஸ் 31st லைன் இதுதான்.
ம் ஓகே லுக்ஸ் லைக்ஸ் அதை நைஸ். இப்போ அதை இப்போ ஜாயின் பண்ணி விட்டா சரியானே ஸ்ட்ரிங்காக திரும்ப மாதிரி யா ஜாயின் பண்ணி விட்டா கரெக்டாக இருக்கும். பட் இது எல்லா சீனியர் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஜாயின் பண்ணிடுவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி. I'll do is I will have a join. ரெடியூஸ்ல பண்ணா ஜாயின் பண்ணவே தேவையில்லைங்க. ரெடியூஸ் வந்து பண்ணலாம், பட் அதான் நிறைய வழியில் பண்ணலாம். ரெடியூஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால் இட் சீம்ஸ் லைக் ஈஸி. இந்த இது கூட செக் பண்ணி பார்க்கலாருங்க. சேவ். ஓகே அண்ட் ஏன் கம்மா வருது? அந்த மெத்தட் இன்வெர்டட் கமாக்குள்ள அரேனால கன்கேட் மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா? இருங்க. அரேனால அதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். Okay, let me join it by using space. Okay, join by using space. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். டிஃபால்ட்டாக வந்து போடாமல் உங்களுக்கு வந்து கம்மா வரும். இப்போ ஸ்பேஸ் ஒர்க் ஆகுது. பட் இது எல்லா நேமும் கரெக்டாக தான் செக் பண்ணி பார்ப்போமா? நைஸ் ஃபைண்ட் அவுட். செக் பண்ணி பார்ப்போம் இருங்க. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ ஏதாவது பெரிய பேர் இருக்கா சொல்லுங்கள். வேணா பெருசாக இருக்குது. வேறு ஷார்ட் ஸ்பேஸ் சொல்லுங்கள். ஓகே யோக ராஜ் தயா. ஓகே இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ லெட்ஸ் கிவ் ட்ரை. அண்ட் எஸ் பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுங்க. கூல் சூப்பர். ஸோ ஆக்சுவலி இது என்ன பண்ணுறது சொல்லிட்டு நான் திருப்பி சொல்கிறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் ஹேவிங் அவர் இன்புட் டெக்ஸ்ட். இது நம்ம என்ன பண்ணுறோம்னா we are going to split it by space. ஓகே ஸ்பேஸ் ஸ்பிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வாட்டியும் நான் வந்து ஒரு மேப்பில் அப்பயும் ஐம் கேன் கெட் தி வேல்யூ விச் இஸ் திஸ் திங். ஓகே இந்த வேல்யூ வந்து நான் வந்து அப்பர் கேஸை மாற்றிட்டு நான் வந்து அப்படியே ஒரு அறிவாக புஷ் பண்ணோம். ஸோ இது புஷ் பண்ணும்போது அப்புறம் நான் ஜாயின் பண்ணுறேன் அகேன். ஓகே திஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங். இது நீ என்ன பண்ணிக்கலாம்னா பெஸ்ட்டு வந்து யூ கேன் ஜஸ்ட் கன்வெர்ட் இட் இன்டு எ ஃபங்க்ஷன். ஓகே ஏன் எல்லா ஃபங்க்ஷனாக பண்ணிக்கிறாங்கன்னா இது நிறைய லாஜிக் இருக்கு இல்லைங்களா? வி கான் ஏபிள் டு ரைட் திஸ் லாஜிக் எவ்ரி டைம். ஸோ அதனால் always best to have a function. So function capitalize words என்ன வைக்கலாம்? capitalize words. Okay words to make sense. So இப்போ இதுக்குள்ள வேர்ட் போட்டுக்கிறேன். அதுக்குள்ள வந்து நான் டெக்ஸ்ட்டோ டெக்ஸ்டிங் போட்டுக்கலாம். ஸோ நேம். ஓகே ஸோ வேர்ட்ஸ்னு போட்டுக்கலாம். அதான் கரெக்டான வேர்ட்ஸ். இப்போது டேரெக்டாக அந்த இதுக்கெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு we can have words here. கரெக்டாக வேர்ட்ஸ் and it makes sense. நான் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையில்ல. we can return it. ஓகே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஸோ ரிட்டர்ன் என்ன சொல்கிறேன், ரிட்டர்னா ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இட் வில் ரிட்டர்ன் திஸ் திங். இந்த ரிசல்ட் தரும் உங்களுக்கு, அதான் ரிட்டர்ன். ஓகே ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் ஐம் கோயிங் டு கால் இட் ஹியர் இங்கே. ஸோ இப்போ நான் அது கேபிட்டலைஸ் வேர்ட்ஸ் அப்படியே காமிக்குது. நேம் என்ன அந்த நேம் இன்புட் தான் நேம் இன்புட் நேம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? சேவ் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். And if I refresh, enter some value, proceed, and yes, perfect value. Cool. இப்போ வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம். For example, I want to try some other people. I want to remove this. And வேறு என்ன பேர் இருக்கு? ஓகே ஏன்னா எல்லா பேரும் பெருசாக இருக்கீங்க, யார் போய் டைப் பண்ணலான்னு பார்த்தா. சரி ஓகே லெட்ஸ் ஹாவ் சம்திங் கால் கிருஷ்ணன் வைப்போம் எக்ஸாம்பிள். ஓகே இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் கெட் தி ஃபுல் டெக்ஸ்ட். சூப்பர் ஆஸ்டிஸ் ஒர்க் ஆகுது. இப்போது ஸ்டில் கேன் பி இம்ப்ரூவ். நாட் சொன்ன மாதிரி ஸ்டில் வி கேன் இம்ப்ரூவ் இட். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் என்டரிங் சம் வேர்ட் ரைட். ஸோ இப்போ நான் வந்து டெலிட் பண்ணால் கூட ஐ கேன் இம்ப்ரூவ் இட். ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா எதர் ஐ கேன் ஹாவ் சம் இது சர்ச் ஆகிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கோ டு இன்புட் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டில் வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் சர்ச் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் சர்ச் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்டர் வேல்யூ பண்ணும்போது தேர்ஸ் சம்திங் கால் டிஸ்டிங். ஓகே ஸோ இது ஏன் காமிங்க, அது வந்து லாஸ்ட் பாஸ்வேர்டு. அதுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா we have something called I will just okay இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதாவது வேல்யூ என்டர் பண்ணுறேன். ஓகே அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have something called cross மாதிரி இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிக்கும் ஸ்க்ரீன். ஸோ இதை வந்து ப்ரௌசர் தர டிஃபால்ட்டான இன்புட். ஓகே யூ கேஸ் நீட் டு aware of it வாட் சொல்லிட்டு ரைட். சூப்பர். இப்போ வந்து if I'm giving any text and having a value and click on proceed and it's working and we need some styling for it right. ஸோ ரொம்ப போராக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we can have some kind of alert kind of styling.
பிகாஸ் ஐ டோன்ட் லைக் கோயிங் வித் சம் டிஃபால்ட்டான சும்மா ஷோ பண்ணுறதுல கூட யூஐ ஷோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்க்கறது நல்லாயிருக்கும். அதனால I'm going to have a class and இது வந்து padding x of 4 padding y of 2 ரவுண்டாக இருக்கணும். அண்ட் பிஜி வந்து I'm going to have like க்ரீனாக வைக்க போகிறேன். க்ரீன் ஆஃப் 500 or 600. டெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஆஃப் மேபி 800 போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஏன் விஎஸ் கோடில் வந்து செஷன் காமிக்கலன்னா we are using டெய்ல்விங் சிஎஸ்எஸ். டெய்ல்விங் சிஎஸ்எஸோட சிடிஎன் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கு ஒர்க் ஆகல. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இட் இஸ் டிஸ்பிளேயிங், இட் கான்ட் ஏபிள் டு ஸ்டைலிங் அப்ளை ஆகுது. கரெக்டாக? ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஓகே, பட் இப்போதைக்கு நம்ம வேல்யூ போட்டு பார்ப்போம். அண்ட் ப்ரொசீட் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. அண்ட் இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் லைட்டாக க்ரே ஆகிக்கலாம். ஒரு குட் டிசைன் பிரின்சிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா we should always we should not have this kind of solid background unless it's a button. நம்ம அப்போ தான் வந்து இது மாதிரி ஷோ பண்ணணும். ஓகேவா? பட் நம்ம கேஸில் வந்து இது கிடையாது இல்லைங்களா? ஸோ வாட் வி கேன் டூ இஸ் கொஞ்சம் லைட்டாக ஆகிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் க்ரீன் வந்து let me have to like 100 மேபி. இப்போது ப்ரொசீட். now it's okay, not bad. Okay, and also hello look நான் என்ன பண்ணிருக்கேன்னா I will have something like prefixes with hi மாதிரி. ஓகே, ஸோ எங்கே யூஸ் பண்ணுறோமா ஹலோ அதுக்கு நான் வச்சுக்கலாம். ஸோ விங்கி விண்டோஸ் கீ ப்ளஸ் டாட் ப்ரெஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இந்த விங்கி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டாட்டா காமிக்காதோ அது என்ன சொல்லுவாங்க, பாய் பாயா. ஓகே, இங்கே காமிக்குது ரைசிங் ஹேண்ட். ஓகே, இது போட்டுப்போம். ஸோ சேவ் அண்ட் இஃப் யூ கோ ரிஃப்ரெஷ் அண்ட் வேல்யூ எதாவது என்டர் பண்ணுறேன்னா எஸ் பர்ஃபெக்ட் கூல். ஸோ ஹலோ வெல்கம் டு அவர் ஆப் அப்படின்னு போடுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணலாம், வெல்கம் டு அவர் ஆப். ஓகே, இப்போ வேல்யூ போடும்போது we can get this thing. இப்போ இதில் கொஞ்சம் போல்ட் ஆகிக்கலாம், இல்லை ஸ்மாலாக ஆகிக்கலாம், எல்லாம் உங்கள் இஷ்டங்க. ஓகே, I'm not going to go into each thing detailedly, but this is how we have accomplished so far. It's like good progress. We have done many things. Okay, so I will give you 1 minute of time. Just recap பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களால் ரீகேப் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏதாச்சும் இந்த ப்ராசஸில் லைக் ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் உங்களால் எல்லாமே புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். சப்போஸ் புரியலனா you guys need to ask me. You can ask me regarding this today's section. Okay, I will give you 1 minute. Again 6:50க்கு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ அருண்குமார் சேட்டில் லிங்க் சென்ட் பண்ண முடியல, டென் சீரியஸ் அஃபிஷியல் லிங்க்லேருந்து தான் யூஸ் பண்ணேன். ஃபெயில் டு லோட் ரிசோர்ஸஸ், எரர் நேம் நாட் ரிசால்வ்ட். ஸோ எரர் நேம் நாட் ரிசால்வ் அப்படின்னா எய்தர் நீங்கள் வந்து லிங்க் தப்பாக போட்டிருக்கீங்க, இல்லைனா உங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் வந்து ஆக்டிவாக இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த சமயத்தில் தான் யூ வில் ரிசீவ் மெசேஜ் எரர் நேம் நாட் ரிசால்வ் சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த லிங்க் நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். டாட் வச்சோ இல்லை ஸ்பேஸ் வச்சோ நீங்கள் போடுங்க. அது கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர், நைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வாட் ஷால் வி டூ. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பக் இருக்குது, ஒரு அக்லி பக். என்னென்னா ரிஃப்ரெஷ் வி ஹாவ் திஸ் திங். கரெக்டாக? ஸோ இட்ஸ் ஸோ போரிங், ரைட்? ஸோ போரிங்ன்றதோட இது வந்து அப்படி இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு கோடு மாதிரி இருக்குது. ஸோ நான் என்டர் பண்ணும் போது தான் இட்ஸ் வேல்யூ ஷுட் கம். ஸோ திஸ் இஸ் வேர் we will be exploring something called DOM styling. ஓகே, ஸோ சோஃபா நம்ம பார்த்ததுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் கான்செப்ட். ஓகே, we have learnt a lot. ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாம் மூலியமாக எப்படி நம்ம ஸ்டைலிங்கை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது, லைக் ஆடிங் கலர்ஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, இதுவும் முக்கியமான ஒரு மாடியூல். ஸோ ஃபார் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? I want to hear everyone's suggestion on this thing. சொல்லுங்க பாப்பா. ஒரு சின்ன டவுட் உண்டு. யா, சொல்லுங்க. அந்த கொஞ்சம் கோட் எடுங்க. ஓகே, கொஞ்சம் மேலே போங்க. ஓகே, இது அடிக்கடி வர சின்ன டவுட் தான். இப்போ என்னன்னா மேலே வந்துட்டு நான் மேலே வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்துட்டு கெட் பண்ணிருக்கேன் தானே. எந்த லைன் நம்பர் சொல்லிட்டு சொல்லுங்க. 1 2 3 1 2 1 and 2. ஆமாம். இப்போ அந்த வேரியபிள் வந்துட்டு கெட் பண்ணுறது வந்துட்டு இப்போ அந்த பட்டன் லிஸ்னர் எழுதிருக்கு தானே, அதுக்குள்ளே கெட் பண்ணுறது பெட்டர் அப்ரோச்சா இல்லை ஃபஸ்ட்டுக்கு கெட் பண்ணுறது பெட்டர் அப்ரோச்சா? ரிப்பீட் லாஸ்ட்டாக ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ அந்த வேரியபிளை வந்துட்டு லைன் 1 and 2ல வந்துட்டு கெட் பண்ணிருக்கு தானே. இப்போ அதை வந்துட்டு அந்த நம்பர் 6ல வந்துட்டு ஈவன் லிஸ்னர் ரைட் பண்ணிருக்கு. அதுக்கு பிறகு வேரியபிள்ஸை வந்துட்டு கெட் பண்ணுறது பெட்டர் அப்ரோச்சா இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கே
அதாவது கெட் பண்ணிட்டு ஓகே ஓகே ஐ காட் தி கெஸ்ட். ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது பெஸ்ட் அப்ரோச்சா இல்லை வந்து இது பெஸ்ட் அப்ரோச்சான்னு கேட்குறீங்க கரெக்டா? அதாவது நீங்கள் இப்படி பண்ணலாம், எதுக்கு நீங்கள் வேரியபிள்ஸ் சேவ் பண்ணி வச்சுட்டு இதை கால் பண்ணுறீங்க, அது பதிலாக நீங்கள் இப்படியே கால் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை அப்படி இல்லை. இப்போ அந்த லைன் 1 and 2 கொஞ்சம் கட் பண்ணி அந்த பட்டன் ஈவென்ட் லிஸ்னருக்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்களேன். எங்கே லைன் நம்பர் 7ல பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கோடை ரைட் ஓகே. பண்ணுறது. இது வந்து இங்கே சேவ் பண்ணலாமா இல்லை இங்கே சேவ் பண்ணலாமா கேட்குறீங்களா? யா ஓகே. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். பட் இது வந்து உங்கள் மெமரிலாம் எங்கேயுமே சேவ் இப்போ கான்ஸ் மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். பட் இட்ஸ் நாட் ஸோ பிக் டீல். ஸோ பெஸ்ட்டாக வந்து இட் டிபெண்ட்ஸ். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டுமே நான் மல்டி யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படியும் நான் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸு, இதை இப்படியும் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இட் ஆல்சோ மேக் சென்ஸ். பிகாஸ் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரிசைஸாக ஓகே இப்போ சப்மிட் பட்டனுக்குள்ளே வி ஆர் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி தெரியும். அது வாட் சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து இந்த இன்புட் டெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த மல்டிபிள் பிளேஸில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பேன் வெளியில். ஓகே புரிஞ்சுதா? ஓ ரைட். ஓகே டன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு கெட் சம் கிளாரிட்டி. லைக் இது வந்து சோஃபா நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் யுவர் இண்டிவிஜுவல் ஃபீட்பேக். ஓகே, ஸோ இதை தாண்டி தான் நம்ம வந்து விச் ஷால் ப்ரொசீட் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். லைக் சோஃபா புரிஞ்சுதோ இல்லையோ, இல்லை ஏதாச்சும் டவுட் நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் அங்கே போன வச்சுக்கோங்களேன், ட்ரஸ்ட் மீ உங்களுக்கு எதுவுமே புரியாது. எஸ் சொல்லுங்கள். வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Right. Yep. Yeah, and so far so good, and yeah. ஓகே. ஸோ ஓகே இசக்கி உங்களுக்கு புரிஞ்சுதா? அன்பு கேட்குதா? புரிஞ்சுது அன்பு. ஓகே. காயத்ரி? Yes, Anbu. Okay, but I need to go through again. கொஞ்சம் ரொம்ப feel like confusing. இது upper case lower case you did know that thing. The last thing just logic. Okay. Yeah, that thing. And when I write code I do so much lot of syntax errors, and that also I need to correct. So if I watch it once again I'll clearly understand things. Okay, cool, nice, super. So as an advice what I can do is whenever you're writing some code, try to console log every line and see what error you are making on each line. Don't like write every code and check it. Write line 26 and again console log it and cross check it like it's working for you or not. Okay, nice. Okay. ஷெரீஃப் உங்களுக்கு? யா அன்பு கிளியர் அன்பு. முஷ்கிர்? யா கிளியர். கலியா? புரியுது அன்பு. ஆனால் நான் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போனா தான் எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிறது புரியுது. ஓகே, ஒர்க் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எதாவது டவுட்டாக கூட நீங்கள் நெக்ஸ்ட் செக்ஷன் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஓகே. ரோஷினி? கேட்கலங்க, கேட்கல. நல் கண்டிஷன் நல் நீங்க இது பண்ணீங்க இல்லையா? ஆமா, சேஞ்ச் வேலிடேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த இடத்துல கொஞ்சம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது. பட் இப்போ ஓகே. பட் இன்னும் வீடியோ பார்க்கணும். ஓகே ஓகே. அகைன் நீ வீடியோ பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது புரியும். ஸோ இஃப் கண்டிஷன் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இஃப் கண்டிஷன் போது தான் என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். லைவ் ஸ்ட்ரீம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அப்போயே நீங்கள் பார்த்தாவே வில் கெட் சம் ஐடியா. ஓகே. ஸோ சுதர்சன் நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா அட்லீஸ்ட்? எஸ் அன்பு, புரிஞ்சுது அன்பு எனக்கு. ஓகே. சூர்யா வீடியோ பார்த்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சுது அன்பு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு. என்னன்னா இது மாதிரி வந்து இப்போ இந்த கேபிட்டலைஸ் பண்ணீங்கல்ல, இப்போ நீங்கள் பண்ணும் போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்னால் இதை திங்க் பண்ண முடியல. அது ஏன் அதான் சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ ஐ வில் கிவ் யூ ஆல், ப்ளீஸ் ஃபாலோ. ஓகே, நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூ கைஸ் நீட் டு ஃபாலோ திஸ் அப்ரோச். இப்போ நானுமே வந்து எல்லாமே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வந்து சொன்னால் ஓகே ஃபைன். நானும் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல.
வாட் ஐம் ஷோயிங் வித் யூ guys இட்ஸ் லைக் நான் மற்ற ஒர்க்லாம் முடிச்சு டக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி கெயின் பண்ணேன் அப்படின்னா ஆஸ் அ லேர்னராக இருக்கும்போது ஸ்டில் ஐ வாஸ் லேர்னிங். Yesterday also I learned for last 3 days அந்த கொரோனா டைமில் வந்து I was learning a lot in my mobile. ஓகே மொபைல் சார்ஜ் இல்லாத போது அங்கே போட்டு கார்லேயோ மொபைல்லையோ போய் சார்ஜ் போட்டு I don't want to waste my time on other things. ஸோ லேர்ன் பண்ணும்போது ஸ்டில் ஐம் லேர்னிங். ஸோ நான் எப்படி லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைனுமே நீங்கள் வந்து ரைட் பண்ண ஒரு லாஜிக் யோசிச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் how to think logically is like we have to do it by step. இப்போது வந்து இந்த வேர்டில் வந்து ஓகே ஸோ இந்த வேர்டில் வந்து எனக்கு கோல் ரொம்ப சிம்பிள். ஸோ எவ்ரி கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கேபிட்டலைஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் நான் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிங்க. டோன்ட் கோ வெரி காம்ப்ளெக்ஸ். ஓகே நெவர் ஹாவ் திஸ் மென்டாலிட்டி லைக் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபேஸ்புக் உருவாக்க போகிறேன், அது பண்ண போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ இது பண்ணக்கூடாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா லைக் ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து எப்பவுமே வந்து ட்ரை டு ஹேவ் லைக் இன் கேபிட்டல் கேஸ். ஓகே இட் வில் பி குட் ஃபார் யூ டு லேர்ன். அதுக்கப்புறம் போக நம்ம அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ சின்ன ஒர்க் ஃப்ளோவாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டோன்ட் லுக் லைக் இந்த கோடு வந்து பார்த்து இதை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இது என்ன பண்ணுது அது என்ன பண்ணுது சொல்லிட்டு யூ கேன் கோ பை ஸ்டெப். ஓகே திஸ் இஸ் வாட் ஐ வில் ரெக்கமெண்ட் டு people who are learning from me. Okay, don't think complex, start from small and achieve that gradually. ஓகே ஸோ உங்களுக்கு இப்போ புரியாமல் தான் இருக்கும், என்றைக்குமே அது புரியுது. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ guys need to go and போயிட்டு நீங்கள் வந்து ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கும்போது லைவ் ஸ்ட்ரீம் திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். யாருக்கெல்லாம் புரியாதவங்களும் அந்த கான்செப்ட் ஃபுல்லாக பாருங்கள். யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே ஸோ நைஸ். ஸோ இப்போ வந்து ரிமைனிங் பீப்புள் யாரெல்லாம் இருக்கீங்க? ஸ்வீதி உங்களுக்கு? புரிஞ்சிச்சு. ஸ்வேதா? எஸ் அன்பு புரியுது. விஜய்? எஸ் அன்பு புரியுது. ஓகே யோகராஜ் உங்களுக்கு? புரிஞ்சுது அன்பு. ரைட் சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து we're going to go into a different module in DOM which is styling. Okay, so prevent default, passive, true explain பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே prevent default ஆல்ரெடி வந்து லாஸ்ட் செக்ஷன் நான் சொன்னேங்க. ஸோ ராஜா நீங்கள் போய் அங்கே போய் பாருங்கள். ஓகே வில் கெட் சம் ஐடியா. ஓகே அதை தெரிஞ்சுட்டும் உங்களுக்கு புரியலைன்னா அப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் வரும்போது நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அகைன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஓகே ஓகே நைஸ். இல்லைனா வந்து டாம் சீரிஸ் அதுக்கான வீடியோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ CyberDude ப்ரிவென்ட் டிஃபால்ட்னு போட்டால் கூட நீங்கள் அந்த வீடியோ வரும் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் வாட் இஸ் யூஸ் ஆஃப் இட் சொல்லிட்டு. ஓகே நைஸ். இப்போ வந்து we're going to work on something called a different project. What is color changing app. ஓகே ஸோ இப்போ நான் வந்து பட்டன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா I want to change என்டைய வெப்சைட் கலர். இதுதான் என்னோடய கோல். ஓகே ஸோ இதுக்காக நான் திருப்பி வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் அ சிம்பிள் டெக்ஸ்ட் பிலோ ஹியர். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஒன் திங். என்னென்னா நீங்கள் வந்து வென்எவர் யூ guys ஹேவ் பட்டனில் மட்டும் தான் நீங்கள் வந்து ஆன் கிளிக் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. ஆன் கிளிக் கேன் பி யூஸ்ட் இன் எனி எலமெண்ட். ஓகே நீங்கள் வந்து இதை இன்புட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்லி டிபெண்ட்ஸ். ஓகே ஸோ இங்கே தான் யூஸ் பண்ணணும் அங்கே தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க நீங்கள். அண்ட் இப்போ நான் வந்து கீழே வந்து பேராகிராஃப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ வில் கோ டவுன் ப்ரோசி கீழே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ பேராகிராஃப் ஆர் ஸ்பேன் டைப் whichever. ஸோ சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் கலர். ஓகே ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் இது வந்து ஒரு பட்டன் கூட வச்சுக்கலாம் வாட் எவர். ஓகே ஸோ இப்போ டெக்ஸ்ட்டாக பேராகிராஃபாக இருக்கு இல்லைங்களா? ஃபைன். இப்போ வந்து கொஞ்சம் நான் சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ பேராகிராஃப் வந்து கிளாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் கிரேட் ஆஃப் 500 இல்லை 600 போட்டுக்கலாம். 600 and I want this to be of center text centered. ஓகே கொஞ்சம் டெக்ஸ்ட் சின்னதாக வேணும் இல்லைங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஸ்மால். ஸோ சப்போஸ் நான் பண்ணுறது எதுவுமே புரியல அப்படின்னா யூ guys need to understand. ஓகே வாட் சொல்லிட்டு ரைட். இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் கிளிக்கபிளாக இருக்கணும். கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு சேஞ்ச் தி பேக்ரவுண்ட் கலர். அதான் என்னோட கோல். ஓகே ஸோ இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் கோயிங் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் UI நல்லா பாருங்கள். இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் UI நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு.
ஓகே. ஸோ எனக்கு மவுஸ் கர்வ்ஸ் நான் கிட்ட போகும்போது ஐ வாண்ட் டு லைக் ஒரு அண்டர்லைன் மாதிரி எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் லைக் ஹோவர் பண்ணும்போது ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் அண்டர்லைன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோவர் பண்ணும்போது அன்லைன் ஆகுது. அண்ட் ஆல்சோ கர்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளிக்கபிளாக இருக்கும். இப்போ வந்து கிளிக்கபிளாக இல்லை கரெக்டாக. ஸோ ஐ கேன் சேஞ்ச் மை கர்சர். ஸோ கர்சர் பாயிண்டர். ஓகே. ஸோ எப்படி நான் சஜஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நான் அதில் ஒர்க் பண்ணதுனால சில முக்கியமான யூஸ் பண்ணதுலாம் எனக்கு மைண்டில் வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ இதுவே நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கெயின் தட் மச் ஆஃப் பிரெயின் ரிமெம்பரன்ஸ். ஓகே. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ நீட் டு ஹேவ் சம் ஆன் கிளிக் ஈவெண்ட் ஆன் திஸ், ரைட்? பிகாஸ் கிளிக் பண்ணும்போது தான் ஐ வாண்ட் டு சேஞ்ச். ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ஹேவ் an ID or anything. Okay, so நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to have an ID and it's going to change background link, change background வைப்போம். ஓகேவா? இல்லை சேஞ்ச் பிஜிக்கு வைப்பலாம், நம்ம இஷ்டம் தான். change BG and I'm going to save it in my JavaScript. So document.query selector and I'm going to have ID நால hash போட்டுக்கிறேன் and I'm going to save this variable like change BGEL. Okay. And இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம தேவையில்லை அண்ட் இதுவும் நம்ம தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம க்ளீன் ஆகிடுச்சு கோட். இப்போ எனக்கு வந்து when I have ஸோ மெத்தட்ஸ் எப்பயுமே இப்போ என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சுக்கும் நீங்கள் வந்து ஒரு நியூ ஃபைலோ இல்லை வந்து டாப்பில் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. ஓகே. ஐ எம் புட்டிங் இன் மை டாப் ஃபங்க்ஷன். ஓகே. ஊப்ஸ் தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு ஓகே கட் பண்ணிவிட்டு நான் மேலே போட்டுடுறேன். ஹியர். ஓகே. சூப்பர். இப்போ வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே தான் வந்து இந்த சப்மிட் பட்டனோட add listener இருக்குது. அதே மாதிரி I want to have this listener called change bg element. Okay. dot add event listener and இது வந்து click event காக லிசன் பண்ண போகிறேன். click event and I am going to have my callback function which is this. Okay. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணும் போதும் I want to get the body. ஸோ பார்த்தீங்கன்னா first of all I need to get the body element, right? அப்போ தான் அதோட நான் கலரை மாற்ற முடியும், கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன்னா I'm going to get the body. எப்படி வாங்கலாம் பாடியை? I can use a document dot bodyன்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஓகே. it also makes the same thing. ஸோ இதை வேறு பண்ணிக்கிறேன் body EL. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் லாக் பண்ணி பார்க்குறேன் body EL லாக் body EL. ஓகே. ஸோ சேவ் and if you refresh ஏன் ஒர்க் ஆகலைன்னா பிகாஸ் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணல இல்லைங்களா, அதான் ஒர்க் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணுறேன் அண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐ ஹவ் யூஸ் சம் பிஜி ப்ளூ 300 யூஸ் பண்ணியிருக்கேன் கலர். ஓகே. ஸோ நம்ம கிளாஸில் எப்படி CSS மாற்றி சொல்லி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஐம் கோயிங் டு டீச் யூ ஆன் ஹவு டு சேஞ்ச் யுவர் ஸ்டைல், இன்லைன் ஸ்டைலிங் எப்படி பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் அதை ஷோ பண்ணிவிட்டு லெட்ஸ் கால் இட் எ டே. அப்புறமா வந்து நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டே செக்ஷனில். ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வாண்ட் டு ஆட் சம் ஸ்டைலிங்ஸ். ஓகே. ஸோ எது நான் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம டிப்பிக்கலி HTML கோடில் என்ன பண்ணலாம், ஐ கேன் கோ ஹியர் அண்ட் இந்த கிளாஸில் வந்து ஐ கேன் ஹாவ் மை ஸ்டைல் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஏதாச்சும் பிடிச்ச கலர் சொல்லுங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் ஸ்கைன் போடுவோம். ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டார்க் ஸ்கைன் வந்துச்சு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ கேட்கலாம், அன்பு நம்ம வந்து பிஜி ப்ளூ தானே போட்டிருக்கோம், எப்படி இந்த கலர் வந்துச்சுன்னு கேட்கலாம். ஏன்னா இட்ஸ் வாட்ஸ் வி கால் அஸ் ப்ரியாரிட்டி. இந்த CSS வி கால் ப்ரியாரிட்டி, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டைல் கிளாஸ் நீ போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்டைல் நீ ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் டேக் ஸ்டைல் ஆஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. லேட்டரான் அது கீழே வந்து பேக்ரவுண்டில் போகும். ஓகே. ஸோ then நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு டூ திஸ் திங் டைனமிக்லி இன் JavaScript. இதுதான் என்னோட கோல். ஓகே. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதான் கமெண்ட் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே. ஐ வாண்ட் டு அச்சீவ் தி சேம் திங். ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் கூல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் பாடி எலமெண்ட் வந்து EL டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி திங்ஸ், ரைட்? ஸோ இதில் வந்து நான் வந்து ஐம் கோயிங் டு ஹேட் அ திங் கால் ஸ்டைல். ஓகே. ஸோ இந்த ஸ்டைல் போடும்போது என்ன போட்டிருக்குது இருங்க, இட் மீன்ஸ் கால் டாப் அண்ட் ஸ்டைல் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து CSS ஸ்டைல் சொல்லி போட்டிருக்கு. ஓகே. லெட்ஸ் மீ டைப் என்டர்
அண்ட் ஏதாச்சும் வேல்யூ போட்டு பார்ப்போமா? இட்ஸ் குட் ட்ரை. இருங்க ஏதாச்சும் வேல்யூ போட்டு பார்ப்போம். பேக்ரவுண்ட் கலர். இது ரொம்ப நாள் ஆச்சு, இது ஒர்க் ஆகும் இல்லை தெரியல, பட் இட்ஸ் குட் ட்ரை. ஸோ சேவ் பண்ணிப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எஸ் அன்பு, எஸ். நீங்க ஸ்டைலுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் டாட் யூஸ் பண்ணி அதை கெட் பண்ணலாம் அன்பு. ப்ராப்பர்ட்டிஸ், சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ். சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நான் கெட் பண்ணல. ஐ அம் கோயிங் டு ஒர்க் ஆன் ஸ்டைல். அதான் அதை ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்து ஈக்குவல் டு ஓ ஓகே, அப்படி சொல்கிறீங்களா? அப்படி அப்படிதான். சூப்பர் சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் டேட்டாவே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு கிவ் இட் ட்ரை. அண்ட் நீங்கள் பார்த்தா ஒர்க் ஆகல. அண்ட் ஈவன் நீங்கள் எலமெண்ட்ஸை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இங்கே பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வி கான்ட் ஏபிள் டு கெட் எனி திங்ஸ். ஸோ ஏன் இது ஒர்க் ஆகல அப்படின்னா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாடி இயலில் வந்து ஜஸ்ட் திஸ் திங் கால் ஸ்டைல். ஓகே, நான் செக் பண்ணி நான் லாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ லெட் மீ ரிமூவ் திஸ். இங்கே வந்து டாட் ஸ்டைல்னு போடுறேன். சேவ் பண்ணி கன்சோல் லாக் பண்ணி பாருங்கள். ரிஃப்ரெஷ் அண்ட் ஹேவ் டு கிளிக் மை சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் கலர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவ் மீ எ ஸ்டைல் டிக்ளரேஷன். ஸோ ஸ்டைல் டிக்ளரேஷன்னா, ஸோ இங்கே வந்து யூ கேன் ஹேவ் யுவர் சிஎஸ்எஸ், வாட் எவர் சிஎஸ்எஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர், பேடிங், லெஃப்ட் ரைட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமானது நம்ம என்ன பார்க்க போகிறோம், பேக்ரவுண்ட். கரெக்டாக? ஸோ பி கிட்ட வாங்க, பேக்ரவுண்ட் பிஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஸோ வென் இன் சிஎஸ்எஸ், இஃப் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ்ல வச்சுருக்கோம் நம்ம ஏதாவது டாட் சிஎஸ்எஸ். ஓகே, சிஎஸ்எஸ் எதுவும் வச்சு இல்லை, பட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சிஎஸ்எஸில் வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நமக்கு கீழே போட்டுருக்கோம் பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். கரெக்டாக? பட் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாமே இது மாதிரி வந்து ஐஃபோனாக இருக்கிறது வந்து இட் வில் கன்வெர்ட் இன் டு கேமல் கேஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, கிளாஸ் வந்து ரிசர்வ் கீவேர்ட், அந்த தான் கிளாஸ் நேம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ பேக்ரவுண்ட் பாடின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறத வந்து இட் வில் டர்ன் இன் டு சம்திங் கால் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, ஸோ இன்னொரு வேர்ட் சொல்லுங்கள். சீரியஸ் இன்னொரு வேர்டு இருக்கணும்ல, ஏதாச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். 2 வேர்டாக இருக்குது, டக்குன்னு யோசிங்க. இன்னும் உங்களுக்கு யோசிக்கிற பவரை பார்ப்போம். பேக்ரவுண்ட் இமேஜ், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர். ஃபாண்ட் சைஸ் இருக்குங்களா, சூப்பர். ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு வரும். ஓகே, டிப்பிக்கலாக நம்ம ஃபாண்ட் சைஸ்னு இருக்கும். இப்போ வந்து செகண்ட் வேர்ட் வந்து இட் ஷுட் பி கேபிட்டலைஸ்ட். இன்னொன்று சொல்லுங்கள் பார்ப்போம். டெக்ஸ்ட் அலைன். சூப்பர். இதை நீங்கள் இப்படி கால் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ வாட் எவர் ஹேவ் லைக் திஸ், இது வந்து நீங்கள் இப்படி அக்ரிமிஷ் பண்ணிப்பீங்க. ஸோ இட்ஸ் லைக் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். சி ரியாக்ட் ஜேஎஸை நீங்கள் பார்க்கும்போது வாட் எவர் வி ஆர் கிளாஸஸ் வி ஆர் கிவிங், வி வில் கிவிங் லைக் திஸ். ஓகே, ஸோ ஏன் இப்படி போட்டிருக்காங்க சொல்லி நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து அங்கே ரைஸ் ஆகக்கூடாது. ரைட்டா? கூல். இப்போ நான் வந்து இந்த ஸ்டைலை வந்து ஐ கேன் ஆட் இட். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், பாடி இஎல் டாட் ஸ்டைல் டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் எவ்ரி திங். ஓகே, ஸோ இது முக்கியமானது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் தேவை எனக்கு. கரெக்டாக? பேக்ரவுண்ட் கலர். ஸோ லாக் பண்ணி பார்ப்போமா. லாக் அண்ட் ரூம் பண்ணிக்கலாம். சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது இட்ஸ் கிவிங் மீ நத்திங் பிகாஸ் ஐ ஹேவ் நத்திங் கால் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் எதுவுமே வச்சுன்னு இல்லை. ஸோ வாட்ஸ் சப்போஸ் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணலைங்களா, அதை ஆட் பண்ணுறோமா இந்த வாட்டி. ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி ரெட் தரேன்னு வச்சுக்கோங்களேன், ரெட். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், யூஐ விட்டுருங்க. பட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்களா அதோட வேல்யூ நம்மளால் இப்படி வாங்க முடியுது. ஓகே, if I want to get the style of the element, I can get it like this, which is dot style dot and so on, so attribute. இப்போ எனக்கு அந்த font size வேணா என்ன பண்ணிக்கலாம். if I have something like இங்கே வந்து I'm going to have some font size வந்து ஒரு 40 பிக்சல் வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். சேவ். அண்ட் இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ண அப்படின்னா இட்ஸ் கிவிங் மீ ரெட். ஏன் ரெட் தருது, பிகாஸ் நான் கீழே வந்து நான் இது போடல. ஸோ பேக்ரவுண்ட் கலர் தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஐ வாண்ட் டு கெட் ஃபாண்ட் சைஸ். ஸோ சேவ் பண்ணும்போது கிளிக் அண்ட் ஐ கெட் தி வேல்யூ. ஸோ புரிஞ்சுதா இப்போ நான் சொன்னது? ரைட், சூப்பர். இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இது நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிப்போம். இப்போ வந்து ஐ வாண்ட் டு அசைன் தி வேல்யூ. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு கெட் ரிட் ஆஃப் திஸ். ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து body el dot style dot and background color. ஸோ என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னா I'm going to change like dark skyன்னு வச்சுப்போம். ஓகே, ஆல்ரெடி உள்ள மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அண்ட் கிளிக் பண்ணும்போது இட் இஸ் சேஞ்சிங். வாவ், சூப்பரில் இன்ட்ராக்டிவாக நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு.
அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ வி கேன் ஈவன் யூஸ் தி பவர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுற மாதிரி, ரேண்டமான்ற மாதிரி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, CSSல we can use different types of color codes. இது வந்து நேமிங்கில். ஓகே, ஸோ ஸ்கேன் வந்து ஒரு கலர்னு நினைக்கிறேன், பட் எனக்கு இது கலர்னு தெரியல. ஐம் ஸோ வீக் இன் ஸ்டடீஸ். பட் எனக்கு தெரிஞ்சவக்கும் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அதான் தெரியும். ஸோ அப்படின்னு ஒரு கலருக்கு போல் இதில் வந்து we have something called லைட் ஸ்கேன், அதே மாதிரி டார்க்கும் இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் லைட் ரெட், டார்க் ரெட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபார்மு. செகண்ட் பார்த்தீங்கன்னா we have something called RGB. ஓகே, RGBன்னு ஒன்று இருக்குது, RGB ஏன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ we can use hexadecimal code. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து you will have 6 character of hexadecimal code. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் யோசிங்களேன், what we can do something crazy. என்ன பண்ணலான்னா we can generate this code. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் கிரேட் வேணும் வச்சுக்கோங்களேன், FF00. ஸோ சேவ். நீங்கள் பார்த்துட்டா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் மை சேஞ்ச் கற்ற போது ஆட்டோமேட்டிக் ரெட் வந்துச்சு. ஏன் ரெட் வருது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியல, பட் திஸ் கலர் வில் பி லைக், இதுதான் அதோட ஃபார்முலா. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, 6 கேரக்டரில் யூ ஹேவ் டு டேக் 2 digits. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் ரெட் RG இல்லையா, ரெட் GG, ப்ளூ. ஓகே, ஸோ இதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து எஃப் அப்படின்னா இட்ஸ் லைக் ட்ரூ. ஓகே, ஸோ 0னா இட்ஸ் லைக் ஃபால்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து க்ரீன் மட்டும் வேணும்னா ஐ கேன் ஹேவ் இட் லைக் FF, இது வந்து 0 தந்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா இங்கே? ஸோ நான் பண்ணுறேன், இது 0 FF, முன்னாடி வந்து 0 போட்டுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா should have green. Okay, this is how the principles of colors. So colors பற்றி actually I'm writing a book on UI design. Okay, so அதை எப்படி ப்ராப்பர் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு I will share with you guys. And எப்பயும் போல் அந்த புக்கும் வந்து it's going to be exclusively for free for everyone to use. Okay, so நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி UI டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து how to automate this process. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we can use something called template literals. கரெக்டாக சொன்னால் பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு I can use template literals. அண்ட் முன்னாடி வந்து ஆஷ் இருக்க போகுது, ஆஷ் சீரிஸ். ஓகே, அண்ட் இங்கே வந்து I can use some max. ஓகே, JavaScript ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் I can do, நான் வந்து இங்கே வந்து I can use math.random, ரைட்? ஸோ ரேண்டமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இல்லை நீங்கள் சேவ் பண்ணி பார்ப்போம், வாட் இஸ் டஸ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணும்போது ஐ ஹவ் நத்திங். ஓகே, எதுவுமே ஒர்க் ஆகலை. பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா we have to check தி அவுட்புட். ஸோ இது ரேண்டம் போடும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இது வந்து லாக் பண்ணுவோம். ஓகே, ஸோ சேவ். அண்ட் இப்போது கிளிக் பண்ணும்போது இட்ஸ் கிவிங் மீ லைக் திஸ். எனக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்து ஒரு 6 கேரக்டரில் வேணும் எனக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் நெட்டில் வந்து சர்ச் பண்ணுறேன், Xcode random JavaScript போடுறேன். ஸோ they will have some kind of formula for it. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் அந்த ஃபார்முலா ரைட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு ஃபார்முலா, இது வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரைட்டிங் கோட். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற அந்த சூஸ் பண்ணிப்போமா? ஓகே, ஓகே, நிறைய இருக்குது ஆக்சுவலி. இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், லெட்ஸ் கோ வித் சம்திங் ஈஸி. ஓகே, பிகாஸ் இது சொல்லும் போது நம்மளுக்கு வந்து how do I randomly generate. ஓகே, இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கோட் நம்ம பார்ப்போமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, இந்த கோட் என்ன பண்ண சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணலாம். லெட்ஸ் earn something useful. ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு let me have this code and செக் பண்ணி பார்த்துக்கா I'm going to console log it. ஓகே, ஸோ சேஃப் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவுட்புட். அண்ட் சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் கலர் அண்ட் கரெக்டாக டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. சூப்பர். இப்போ எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
அவங்க ஹேஷ் ப்ரிஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க which we already did. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்ம ஆக்சுவல் லாஜிக். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா they are having a mat random. ஓகே ஸோ ரேண்டம் பண்ணாது இட் வில் கிவ் யூ சம் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஸோ ப்ரிஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ரிஃப்ரெஷ் சேஞ்சஸ். ஸோ இதான் அதை மேட் ரேண்டம் ஜென்ரேட் பண்ணுற வேர்ட். ஓகேவா? ஸோ ஐ மீன் நம்பர். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் மல்டிப்ளை வித் திஸ் திங். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஓகே ஸோ இந்த 6 நான் பார்த்தா ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்ஸ். ஓகேவா? இந்த 0x என்னன்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 0x in hexadecimal. ஓகே ஸோ யூஸ் ஃபார் x numbers. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெசிமல் பைனரி ஹெக்ஸாடெசிமலுக்கான கன்வர்ஷன் பாயிண்ட் இது. ஓகே ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 0x வந்து இட்ஸ் யூஸ் டு கன்வெர்ட் இன்டூ பேக்லைனில் ஈஸியாக இருந்தது. இட்ஸ் அ ப்ரிஃபிக்ஸ் யூஸ் ஃபார் ஹெக்ஸாடெசிமல். ஓகே ஹெக்ஸாடெசிமல் தானே நம்ம 0x நம்ம ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ we are telling that we are multiplying the random digit with this kind of thing. ஓகே ஸோ இது வந்து ஆக்சுவலி செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷனுக்குள்ளே செக் பண்ணிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேண்டம் போயிட்டு we are going to generate some random string. சரிங்க, let me give it a try. இது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ காப்பி அண்ட் இது அகெயின் நாங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே சேவ். ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் கிளிக் திஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதான் நம்மளோட ரேண்டம் ஜென்ரேட்டு. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு we are getting this kind of ஸ்ட்ரிங்கு. ஸோ ஐ மீன் திஸ் கைண்ட் ஆஃப் நம்பரு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா we are going to have this kind of logic. இது என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஓகே ஸோ நான் செக் பண்ணுவோம், அப்படி தாங்க செக் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து whenever you are trying this thing நீங்களும் அப்படி செக் பண்ணிக்கலாம். ஓகே we are having error code here. ஓகே சேவ் அண்ட் if you have refresh click here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோடு வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுது, இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 வருது. ஓகே 8 ஏன் வருதுன்னா இந்த இதுக்கேற்ற மாதிரி வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு ஸ்ட்ரிங் மேக் இட் as a string. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகே ஓகே math.random.to ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். ஓகே ஸோ சேவ் பண்ணிப்போம் and கம்மா போட்டுட்டு and we have some error like here. ஓகே ஏன்னா இங்கே ஒரு யூஸ் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து எதுவும் புரியலையோ you guys don't need to worry. I'm just seeing how it is working. ஓகே ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் யாரும் வந்து மீட் பண்ண நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெஷ் சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் கலர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுது, இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுது, இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are using 16. ஓகே ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we have something called arguments வந்து ரெடிக்ஸ்னால் வந்து எந்த டைப்பில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்வெர்ட்டிங் நியூமரிக் வேல்யூஸ் இன்டூ ஸ்ட்ரிங்ஸ். ஓகே ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா we have in different format. நம்ம 16 வந்து பார்ப்போம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் let me click change my background color. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் எந்த 16க்கு ஏற்ற மாதிரி இட் ஹஸ் given you some kind of text. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் பேடிங் 6. ஓகே இப்போ நான் வந்து இந்த இது என்ன யூஸ்னு பார்க்கலாம். ஸோ பேடிங் லெஃப்ட் வந்து என்ன பண்ணுறது பார்க்கலாம். பேடிங் ஸ்டார்ட். ஸோ தி கரண்ட் ஸ்ட்ரிங் வித் தி கிவன் ஸ்ட்ரிங். ஸோ தி கிவன் ஸ்ட்ரிங் ஃப்ரம் ஸோ பேடிங் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி மேக்ஸிமம் லென்த் வந்து 6 இது டோட்டலாக ஹெக்ஸாடெசிமல் இருக்குது 6 அண்ட் ஃபில் ஸ்ட்ரிங் வந்து 0 போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஐடியா இல்லை. கிவ் இட் ட்ரை. இது என்ன பண்ணுறது பார்ப்போம். ரிஃப்ரெஷ் சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் கலர். ஓகே ஆக்சுவலி நம்ம நிறைய ஜென்ரேட் பண்ணதுனால நம்மளால் எல்லாரும் எக்ஸாக்டாக பார்க்க முடியல. பட் இது வந்து வேறு ஜென்ரேட் பண்ணது இல்லைங்களா, இது வேறு ஜென்ரேட் பண்ணது இல்லையா, அந்த தான் உங்களுக்கு அந்த ஏரர் ஷோ பண்ணுது. பட் இது என்ன பண்ணுதுன்னா we are just using some random character to generate some characters and some alphabets. Okay, some alphabets and some numbers. அது ரெண்டும் நம்ம ஸ்ட்ரிங் பண்ணி நம்ம வந்து ஒரு 6 கேரக்டர்லேருந்து கொண்டு வரோம். ஓகே you can use any formula for it. Okay so they have used this formula which is quite working. ஸோ நம்மளோட சினாரியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் as it is. ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் பண்ண விரும்பல, ஜஸ்ட் அசிஸ்டன்ட் அதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஹியர்.
சேவ் பண்ணிக்கலாம் and we are going to delete the other things. Okay, so save and looks like there's no error. I'm checking பார்க்கலாமா, refresh and if I click on change my background color change ஆகுது and click பண்ணும்போது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. That's all. Okay, so சூப்பருங்க. ஸோ ஆக்சுவலி we have made a good progress. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி we have done பேக்ரவுண்ட் கலர். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கூட என்ன பண்ணிக்கலாம்னா லைக் எனக்கு ரெட்லாம் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் டோன்ஸ் வந்து ஒரு மாதிரி டார்க்காக வேணும் லைட்டாக வேணும் கூட நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ கேன் டூ இட் இன் ஸ்டைல். ஓகே, ஸோ ஃபார் இந்த லாஜிக் தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் யூ டோன்ட் நீட் டு வரி மச். ஓகே, ஸோ ரேண்டமான ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணாவே வில் கெட் தி பேசிக் ஃபார்முலா ஃபார் இட். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணலாம். என்னென்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஓகே ஃப்ரெஷ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை வாட் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் ஐ கேன் டூ சொல்லுங்கள், ஏதாச்சும் கைட் பண்ணுங்க பார்ப்போம். எதில் ஃபாண்ட் சைஸை கூட்டணும்? எனக்கு ஃபுல் பாடிக்கே. ஓகே, வேணாம் ஃபுல் பாடிக்கு வேணாம், இட் வில் பி லுக்கிங் அக்லி. ஓகே, வாட் வி கேன் டூ இஸ் இந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா, சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லைங்களா, ஐ வாண்ட் திஸ் ஃபாண்ட் சைஸ் டு பி ரெடியூஸ்ட். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகணும் அப்படியா? பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு வந்து ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் ரெடியூஸ்ட். அதாவது நம்ம HTML டேரெக்டாக அந்த ஸ்டைல் நான் வந்து மாடிஃபை பண்ணாமல் ஐம் கோயிங் டு மாடிஃபை இட் இன் JavaScript. அந்த எலிமெண்ட்டை கெட் பண்ணிட்டு டாட் ஸ்டைல் யூஸ் பண்ணிடலாங்க. இல்லை டாம் ஈவெண்ட் லோடர் யூஸ் பண்ணுறதா ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்சோன்னு வரணுமா? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் வந்து டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி மெயினில் போயிட்டு we can use like this. ஸோ நான் ஆல்ரெடி ஷோ பண்ணுறேன். ஸோ யூ guys have know this. லேட்டர் ஆன் நான் ஏதாச்சும் ஒரு பர்சன் மட்டும் கூப்பிட்டு கேட்டுட்டு லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் செக்ஷன். ஓகே, ஸோ பி ஆக்டிவ். யாரெல்லாம் வந்து லிசனிங் பண்ணுறாங்களோ டவுட்டாக இருக்கும் அவங்க தான் நான் கேட்பேன். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் டாட் கோரி சொல்லிட்டு இது எப்படி வாங்கலாம்? நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் கிளிக் பண்ணதுக்கு. ஸோ இட்ஸ் அவைலபிள் இன் டாப் ஹியர். இட்ஸ் கால் சேஞ்ச் பிஏ எலிமெண்ட். இல்லைனா வந்து எனக்கு எல்லா ஃபுல் டாக்குமெண்ட்டில் லோட் ஆகணும் இல்லையா? ஸோ டாக்குமெண்ட் ஆட் ஈவெண்ட் லிசனர். இங்கே வந்து ஐ வாண்ட் டு லுக் ஃபார் ஈவெண்ட் கால் டாம் கண்டென்ட் லோடட். ஓகே, நைஸ். யாஸ்னா யோகராஜிங் தானே சொன்னீங்க? எஸ் அன்பு. சூப்பர். ஸோ டாம் கண்டென்ட் லோடட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாம்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இந்த HTMLலாம் வந்து கம்பைல் ஆனவுடனே இட் வில் கிவ் யூ அன் ஈவெண்ட் கால் டாம் கண்டென்ட் லோடட். ஓகே, அதுதான் அது. ஸோ எனக்கு எல்லாம் லோட் ஆகிட்டோன்னா ஐ வாண்ட் அப்ளை திஸ் சேஞ்சஸ். ஒரு கால் ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் ஈவெண்ட் விச் இஸ் இப்போ நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும். ஸோ பேக்ரவுண்ட் இல்லை, அந்த எலிமெண்ட் எங்கே இருக்குது? இட்ஸ் ஹியர் சேஞ்ச் BGL. கரெக்டாக? ஸோ சேஞ்ச் BEL டாட் ஸ்டைல் டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹாவ் மை ஃபாண்ட் சைஸ் டு பி லைக் 20 பிக்சல். சேவ். அண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. எனக்கு ஸ்லோவாக வேணும், எனக்கு ஐ மீன் சின்னதாக வேணும் எனக்கு. கரெக்டாக? ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் 12. சின்னதாகிடுச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட் திஸ் டாஸ்க். ஸோ இதே மாதிரி தான். ஸோ எப்படி வந்து ஸோ கைஸ் நோட் திஸ் டாஸ்க். ஓகே, என்னென்னா எப்படி வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து எப்படி நம்ம HTML வந்து இருக்கிற ஸ்டைலிங்ஸ் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூ கைஸ் நீட் டு கம் அப் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அகெயின் வி வில் பி ஹேவிங் தட் ரிவ்யூ செக்ஷன்ஸ் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஓகே, வாட் ஆர் டாஸ்க் ஐம் கிவிங் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ரிவ்யூவில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஸ்டைல் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? See, I'm just giving you only the basics. So இதுக்கு மேலே வந்து you guys need to learn on the advanced concept which are available on that series. கொஞ்சம் புரியாதமா இருந்தது அப்படின்னா you guys need to ask your friends and watch other videos and learn it by yourself. ஒரு சமயத்தில் புரியவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்கலாம், இல்லை வந்து லைவ் செக்ஷனில் கேட்கலாம். ஒரு வாரம் கழிச்சிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே சொன்னீங்களே எனக்கு அதில் டவுட் இருக்குன்னு கேட்காதீங்க. அப்போ எனக்கும் ஞாபகம் இருக்காது. ஓகே,
Yeah, and Yes. Sajid here. So on the body style background color வந்து 2 less than போட்டுக்கிறீங்களா? So Body? yeah, and the line number 41 so after the hexadecimal, so you have put 2 less thans. 2 less than போட்டுக்கிறீங்க. Yeah, அது ஏன் அந்த போடுறீங்க? Okay, nice question. நான் இதை யூஸ் பண்ணதில்லை. let me google it for you. ஓகே, இது லெஃப்ட் ஷிஃப்ட் தான் தெரியும், பட் இது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்ட்லி ஐ ஹேவ் நோ ஐடியா. மேபி இது வந்து கன்வெர்ட் பண்ணது ஏதாச்சு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்பர் ஆர் which left shift operator returns a number of big int whose binary reference is the first operand shift by default. ஆக்சுவலி ரொம்ப டூ டெக்னிக்கலாக இருக்குது. இப்போ எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மென்டாலிட்டியுமே இல்லை. ஸோ guys, I will send you this link. ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். லேட்டர் ஆன் when I get some more relaxation அப்போ நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். பட் இஃப் யூ ஆர் ஸோ பிகினர் நீட் டு ஜாவாஸ்கிரிப்ட், யூ டோன்ட் நீட் டு வாட்ச் திஸ் கைண்ட் ஆஃப் திங். இது என்ன பண்ணோன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டிமோட்டிவேஷன் வெளில கொண்டு வரும். யூ வில் ஹேட் ப்ரோக்ராமிங். ஸோ டோன்ட் கோ ஃபார் காம்ப்ளெக்ஸ், கோ ஃபார் வெரி சிம்பிளிசிட்டி. உங்கள் நேமை எல்லாத்துலையும் நான் ஏன் நேம் யூஸ் பண்ணுறேன்னா இட் வில் கிவ் யூ சம் கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, we are doing something good. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது யூ வில் see a good progress. டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை இல்லை ஐ வாண்ட் ப்ராப்ளம்ஸ் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சமயத்தில் வந்து எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவீங்க. அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜாலியாக இருங்க. அண்ட் வென் லைஃப்பில் வந்து வி கான் ஏபிள் டு லேர்ன் எவ்ரி திங் இஸ் லைக் இன்டர்ன்ஷிப். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, குட் கொஸ்டின். லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து நான் லேர்ன் பண்ணாமல் நான் பார்த்தேன். அப்போ எனக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு தோணுச்சு, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ கூட நான் இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் நான் யூஸ் பண்ணதே இல்லை லைஃப்பில். ஐ ஹவ் பில்ட் மெனி ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி யூ டோன்ட் நீட் டு லேர்ன் எவ்ரி கான்செப்ட் அன்லஸ் யூ நீட் சம்திங் லைக் எப்போயாச்சும் இங்கே வந்து தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் பில்டிங் சம் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது மாதிரி அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். எனக்கு டு பி ஃப்ராங்க் எனக்கு அது தேவைப்படலை. அண்ட் இப்போ நீங்கள் கேட்கும் போது தான் நான் ஓகே இப்படின்னு ஒன்று இருக்கா சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். This is what happens for most of people. So super. So hi bro, can you give this internship class to YouTube public audience too? If so, where can we access? Actually Jaya, நீங்க வந்து it's not only for internshipல வந்து they have some privileges, yes, but நீங்களுமே it's all applicable for YouTube audiences as well. ஓகேவா, நீங்களுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த சீரிஸை பார்த்துட்டு they are also coding along with us. ஓகே, லிங்க்டின்ல ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், லிங்க்டின்ல ஆக்டிவாக இருங்க, CyberDude டேக் பண்ணுங்கள். டேக் பண்ணும்போது we will know like you are also the process of this team சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் you can interact with the other team members and you can learn from others also. ஓகே, ஸோ இது இன்டர்ன்ஷிப் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கிடையாது, இட்ஸ் accessible to all. ஓகே, நைஸ். ஸோ ஐ திங்க் we can wind up this section. இது வந்து ரொம்ப இதுக்கு மேலே ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது ரிகார்டிங் கிளாஸ். பட் அதை நான் இப்போ சொன்ன வச்சுக்கோங்களேன், எவ்ரி ஒன் வில் பி லைக் யூ வில் ஃபீல் டயர்ட். ஆக்சுவலி ஐ கேன் see you on your faces, you are all feel tired. ஸோ நீங்கள் வந்து போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு மேலே நாளைக்கு கூட we won't be having phone sections. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு you can work on it. And on evening maybe possibly we might be having another section. ஓகே, அந்த சமயத்தில் வேணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லி நான் ஷோ பண்ணுறேன். ஓகே ஓகே, வாட்ஸ் அவர் நெக்ஸ்ட் ட்ராக் என்னென்னு பார்த்தீங்கன்னா we going to have some இப்போதைக்கு டாம் பற்றி அட்லீஸ்ட் பேசிக்காக ஐடியா கிடச்சிருக்கோம் எல்லாருக்குமே. ஓகே, ஸோ we are going to have that idea and we are going to build some simpler apps like this in DOM. ஓகே, ஸோ இதுக்கு மேலே we are going to build more than 10 applications in DOM. and இந்த 10 அப்ளிகேஷன்ஸ் நான் பில்ட் பண்ண போகிறது கிடையாது, அந்த 10 அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் எ பிக் அப்ளிகேஷன், சின்ன அப்ளிகேஷன். ஓகே, ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை, எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு யூ காய்ஸ் டிஸ்கஸ், டீம் மெம்பர்ஸ் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து இந்த வாட்டி இன் யுவர் வாட் வி கால் லைக் உங்களோட ரிவ்யூ செக்ஷனில் வந்து நான் இருக்கேன். ஓகேவா, ஸோ ஏதாச்சும் தப்பாக பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணி ஐ வில் கைட் யூ அலாங் தி வே. டோன்ட் பி ஷை எனஃப். அண்ட் முன்னாடி கூட நீங்கள் என்கிட்ட கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது வந்தாலும். ஓகே,
ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் திஸ் we already have only 60 days I think so. மேக்ஸிமம் 60 days இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் முடியத்துக்கு. ஸோ இட்ஸ் லைக் a short period. I want everyone to complete it DOM. I want everyone to get a clear understanding on DOM by this month end. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வந்து we can go on React.js and little bit of Node.js. நம்ம டைம் இல்லை, பட் ஸ்டில் லெட்ஸ் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, இஸ் இட் கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்குமே ஏதாச்சும் டவுட் இந்த இன்டர்ன்ஷிப்பில் இருக்குது நான் கூட நீங்கள் கேட்கலாம். பட் நாங்கள் கொடுக்குற டாஸ்க் வந்து எதில் கிடைக்கும்னா, லைக் நீங்கள் லிங்க்டினில் போனாவே எல்லாம் வந்து கிட்டப்பில் போட்டிருப்பாங்க லிங்க்கில். ஓகேவா? நீங்கள் அங்கே போனால் கூட நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ப்ராஜெக்டோட ரெபாசிட்டரியுமே அவங்க ஒர்க் பண்ண சோர்ஸ் கோட் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோ, நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து யூ கேன் see how they are done. ஓகே, ஸோ இன்டர்ன்ஷிப் பெய்ட் நோ ஆக்சுவலி இந்த இன்டர்ன்ஷிப் வந்து இட்ஸ் லைக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ டீம், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? do you have any doubts regarding to this section? இல்லை, clear. So 2 3 4 I have talked more than 4 hours I guess. ஸோ அந்த 4 ஹவர்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் நாளைக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷன் நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்ட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு see this entire live stream video again, not entire, குறிப்பாக இந்த DOM சீரிஸ் திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். ஓகே, ஏன்னா DOM வந்து நீங்கள் யூ ஷுட் நோ தி what you say, அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்கள் DOM நீங்கள் கற்றுக்காமல் யூ கான் கோ இன்டு ரியாக்ட். ஐ ரிப்பீட், யூ கான் கோ இன்டு ரியாக்ட். நான் ஒரு டாஸ்க் வைப்பேன் இல்லைங்களா, இந்த ஸ்கில் அனலைசிஸில் வந்து when I see that you are eligible to go after, அப்போ தான் வந்து we will be jumping into react. அப்படி இல்லைனா வந்து who knows, நம்ம February வரைக்கும் கூட நம்ம DOM தான் கற்றுட்டு இருப்போம். ஓகே, ஸோ I not forcing anyone, but I'm saying the reality. Okay, so you guys try to have your own best and don't wait for me like இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் இல்லையா, இன்றைக்கி வந்து அன்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. ஓகே, நான் இருக்கணும் இல்லையோ, ஐம் லைக் பர்சன். ஓகே, ஸோ நான் வந்து ஐம் நாட் லைக் உங்களை நான் லேர்ன் பண்ணல. ஓகே, ஐம் லேர்னிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ நீங்கள் தான் வந்து இந்த ப்ராசஸ் இருக்கீங்க. ஸோ டோன்ட் டிபெண்ட் ஆன் மை செல்ஃப். நான் வந்து அப்பப்போ வந்து செக்ஷன்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு எனக்கு எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணணும்னு தோணுதோ, இதெல்லாம் லேக் ஆகிற எனக்கு தோணுதோ, நான் அதில் தான் சொல்கிறேன். அதனால் தான் ஐம் ஆஸ்கிங் யூ சஜஷன்ஸ். whenever I'm asking you suggestions, லைக் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இதுக்கான ஏன் கேட்குறேன்னா, அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ தான் எனக்கு வந்து ஓகே எதில் லேக் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு ஐ கேன் ஏபிள் டு ட்ரெயின் யூ காய்ஸ் அக்கார்டிங்லி. ஓகே, எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சமயத்தில் வந்து லாஸ்ட்டாக வரும்போது தெரியலன்னும் போது இட் டசன்ட் மேக் சென்ஸ் இல்லைங்களா. உங்களோட டைமை வேஸ்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ என்னோட டைமை வேஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ சூப்பர். ஸோ கைஸ், நீங்கள் வந்து பாருங்கள் அண்ட் யூடியூப். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைவ் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கைஸ் கேன் கோ இன் டு அவர் சேனல் அண்ட் லுக் ஃபார் சம் சீரீஸ் கால் CyberDude லைவ் இன்டர்ன்ஷிப். ஸோ அதுக்கு ஃப்ரம் டே 1 எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். ஓகே, வீடியோஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஸோ பார்க்கும்போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ finishing this section, I also wanted to show you like how to open source, how to contribute on open source projects. But இப்போ உங்களுக்கு அதுக்கான எனர்ஜி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ what I will do is I'll give it to you. என்ன பண்ணலாம், ஏன்னா இதுக்கு மேலே நான் கொஞ்சம் லைட்டாக பிஸி ஆயிடுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போயே நம்ம பார்த்துருவோமா இல்லை என்ன பண்ணலாம்? ஓகே, யாருக்கெல்லாம் வந்து கிட்டு பற்றி ஞாபகம் இருக்குது? கிட்லாம் ஒன்று பார்த்தோம் ஸ்டார்டிங்கில், ஞாபகம் இருக்கா? யாருக்கெல்லாம் வந்து ஞாபகம் இல்லை? கமெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம வந்து இதை பற்றி நம்ம வந்து லெட்ஸ் see it in next section. ஓகே, ஸோ ஃபார் நவ் நீங்கள் இந்த டாஸ்க் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் மூணு பாருங்கள் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இஸ் இட் ஆல் ரைட்? ஓகே, அண்ட் டாஸ்க் டாபிக் கொஷின்ஸ் இன்டர்ன்ஷிப் பேஜ் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஓகே, ஷுவர் அனுகுமார், வி வில் ட்ரை டு மேக் இட் பாசிபிள். ஓகே, ஸோ கைஸ், எஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.